when storms of life come crashing in. மனுஷன் பிரிக்க கூடாது. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. நம்ம இயேசு ராஜா செஞ்சு வச்சதுதானுங்க. கானா ஊரு கல்யாணத்தில் வாங்க. நம்ம இயேசு ராஜா செஞ்சு வச்சதுதானுங்க. இங்கு எந்த குறையும் இல்ல. தலைக்கெல்லாம் இயேசு இருக்க. இங்கு கல்லாம் இயேசு இருக்க. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. ஏதேனில் தொடங்கின இந்த கானா வரைக்கும் தொடர்கிறதே. இந்நாளில் தொடங்கிற இந்த கல்யாணம் வாழ்நாள் முழுதும் தொடரணுமே. நடுவில் வந்த கசப்பெல்லாம் இனிப்பாய் மாறுமே. தண்ணீரும் ரசமாய் மாறுமே. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது.
தேவனே ஸ்தோத்திரம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாளில் கூட விவாத ஆராதனை கருத்து பொருட்படுத்தி நடந்தபடியாக என்று சொல்லி சொல்லிக்கிற ஆண்டவரே. கதாவை ஸ்தோத்திரம். மணமகனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், மணமகனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இது அது காரியங்களில் எல்லாம் அப்படி நேர்த்தியாய் செய்கிற அருமையான ஆண்டவரப்பா. குடும்பத்தை கட்டி எழுப்புகிற அருமையான அன்பின் தெய்வம் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவனே, இன்றைக்கும் நீர் மாறாத தேவனாய் ஜீவிக்கிறவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே மணமகளுடைய வீட்டாருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், மணமகளுடைய வீட்டாருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். விசேஷமாக ஆண்டவரே எல்லா கணக்குக்குரிய எல்லா போதர்களுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக எங்களுடைய மாவட்ட போதர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், வட்ட போதர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எல்லா கணக்குக்குரிய எல்லா ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஆண்டவரே. தேவன் தாமே நடத்துகிற பிள்ளைகளை எல்லாரையும் கரத்திலிருந்து பயன்படுத்தபடியாக இவருடைய சமூகத்தில் செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பட்டும். கதாவே ஸ்தோத்திரையா. நீர் ஆளுகை செய்வீராக. ரீ கந்துனா ரபாரியாதரா ஷகாலா தீர விக்கலா ரபாஷ்யா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் தேவனே நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கதாவே ஸ்தோத்திரிய பாடல் பகுதியை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தி ஆசீர்வதிக்கப்பா. நடந்துகிற பிள்ளைகள் விசேஷ கிருபைகளை கொடுங்க ஆண்டவரே. சொல்ல ஆலோசனை தந்து நம்முடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் நீர் ஒன்றாய் இணைக்க போகிற தயவுக்காக சோதனை பண்ணுகிற ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தர் ஆளுகை செய்யும். நாம மகிமைப்படட்டும். திருக்கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா கனமும் மகிமையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you.
செய்து கொண்டிருக்கிற எல்லா அனுகூலமான காரியங்களுக்காக உங்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக நாட்களாய் பிள்ளைகள் ஏதோ வீட்டாரும் ஜெபித்து ஆயத்தப்பட்ட பிரகாரம் இந்த நாளிலே இந்த ஆலய பிரகாரத்தில் ஒன்று கூடி வரும்படியாய் அருமை ஆண்டவர் செய்த மகா பெரிய இறக்கத்துக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் அனுகூலமாக்கி தந்திருக்கிற இயற்கையின் சூழ்நிலைகளுக்காக உங்கள் ஸ்தோத்திரம். ஆண்டு கூடி சேர்ந்த எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அருமையான தெய்வ ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம். அருமையான மணமகள் ஆகிய இவர்களை தெய்வ சன்னிதானத்தில் ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் கொண்டபடினால் உங்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை மட்டுமாய் காத்து நடத்தின நல்ல அன்புக்காய் உங்கள் ஸ்தோத்திரம். இந்த நாள் முதற்கொண்டு உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில ஒரு மகிமையான குடும்ப ஜீவியம் செய்ய தம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறதற்காக உங்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து ஆராதனை மிகவும் ஆசீர்வாதமாய் நடைபெற கர்த்தர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி எங்கள் அருமை ஆண்டவர் எங்கள் மத்தியில் பிரசன்னராயிருந்து மகிமையான காரியங்களை செய்ய ஆண்டவரே மணமக்களை ஆசீர்வதிக்கணும். கூடி வந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகள் மேலும் ஆசீர்வாத நடைமாய் வெளிப்படும். ஆண்டவரே, கர்த்தருடைய மகிமை இடத்துல தங்கி இருக்கட்டும். ஆவியானவர் தொடர்ந்து எங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்யும். எங்களை தாழ்த்தி அம்மாவுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்டும் அன்பு இறக்கும் நிறைந்த நல்ல பிதாவே. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவருக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தில் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவார் என்று பார்க்கும்படி அவைகளை அவரிடத்தில் கொண்டு வந்தார். அந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டாரோ அதுவே அதற்கு வேறாயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டார். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தாம் மனுஷர்கள் எடுத்த விலாயத்தை மனுஷியாக உருவாக்கி
அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறார். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றார். இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பார், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த 5வது அதிகாரம் 23வது வசனம் நாம் வாசிக்க கேட்போம். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்தீர்கள். மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறார். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல் மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் ஒழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைதலை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள் என்பதை அல்லேலூயா. வந்திருக்கின்ற உபரிமையையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். உங்கள் உறவினை ஆசிரியராக விசேஷமாக மணமகனையும் மணமகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். கர்த்தர் அவர்கள் விடுபட்டே இனிமையாக ஆசீர்வாதம் நடத்துவாராக. மேலும் மேலும் மேடைகளை அமர்ந்திருக்கின்றதான ஒவ்வொரு போதர்களையும் இயேசுவின் நாமத்தை வாழ்த்துகின்றேன். விசேஷமாக இந்த திருமணத்தை நடத்தி தர வந்திருக்கின்ற பூர்ண சுவிசேஷ சபைகளில் கும்பகி மாவட்ட போதகர் பாஸ்டர் ஜெயசிங் அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். நெல்லை மாவட்ட போதகர் பாஸ்டர் காய் அவர்கள் வாழ்த்துகின்றேன். மற்றபடியும் கோயம்புத்தூர் தரிசல் வட்ட போதகர்கள் பாஸ்டர் விடுதலை சபையின் தலைவர் பாஸ்டர் எல்லா போதகர்களையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகின்றேன். கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த அருமையான தம்பி விபதேசன் கவிஞர் விபதேசத்தை குறித்து நான் நன்றாக அறிவேன். இவர் திருக்கதிர்மொழி நடத்தப்பட்ட கலிங்கடி சபையிலே ஒரு விசுவாசியாக இருக்கின்றார். நான் அந்த கலிங்கடி சபைக்கு திருவிருந்து கொள்ளும்படியாக நான் போவேன். அங்கே அருமையான சகோதரி அதிசயமணி அவர்கள் ஊழியம் செய்கின்றார்கள். எனவே திருவிருந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அழைப்பார் ஒரு முறையும் போகும்போது இந்த அருமையான தம்பியை நான் பார்த்துகிறேன். முதல் முறையில் போகும்போதே இந்த தம்பியை பற்றி அந்த நல்ல ஒரு சாட்சி வந்து நல்ல சந்தோஷம் உண்டு. ஏனென்றால் முன் வரிசையில் இருப்பார். கர்த்தரை பாடி நன்றாக ஆராதிப்பார். நன்றாக கதைகளை கட்டி பாடுவார், ஆராதிப்பார். பழங்கால நின்று நேரமாக கர்த்தரை பாடி ஆராதிப்பார். அதில் மிகுந்த ஒரு சந்தோஷம். ஏனென்றால் இன்றைக்கு வாலிபர்களாக இருக்கிறவர்கள் சோத்திரம் கர்த்தரை பாடுவதும் ஆராதிப்பதும் பாடுவது மிக சந்தோஷம். ஆனால் சில சபைகளிலே அவர்கள் அதிகமாக இருப்பார்கள், வருவார்கள், அட்டன் பண்ணுவார்கள், போவார்கள். ஆனால் கர்த்தருக்குள்ளாக ஆவிக்குரிய அனுபவத்திலே கர்த்தரை வகைப்படுத்துவது மிகவும் குறைவாக இருக்கும். இன்றைக்கு கூட வந்தபோது
பாடல் அந்த நேரத்திலே அவரை பார்த்தேன். அவர் அதே போல ஆராதிக்கிறாரா என்று சொல்லி நான் இன்றைக்கும் அவரை சொல்கிறோம். பாடல் பாடி ஆராதிக்கும் போது தங்களை உயர்த்தி கர்த்தரை அதை மாப்பிள்ளை போல இருக்கிறேன். நிறைய பேர் மாப்பிள்ளை போய் இருக்காங்க, சும்மா அசியாக இருக்காங்க. ஆனால் அப்படி வந்து இல்லை, சொல்கிறோம் கர்த்தரை ஆராதித்தார். அப்படி நல்லா ஆராதிக்க ஒரு அருமையான தம்பி, அதோடு கூட நல்ல கீழ்ப்படுகிறவர்கள், நல்ல அன்புள்ளவர், சொல்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை அதிகமாக மதிக்கிறவர், கனம் பண்ணுகிறவர். அவர் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தார். ஆனால் அவர் அந்த வேலை பார்க்கவில்லை, சில நாள் பார்க்கவில்லை. அப்போது நான் கேட்ட, தம்பி என்ன வேலைக்கு போகிறார் என்று சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார், லோக்கலில் பாஸ்டர், அங்கே ஞாயிற்றுக்கிழமை வேலை இருக்கிறது. அப்படியே இருந்தாலும் மத்தியானம் போகணும், மத்தியானமும் ரொம்ப கஷ்டப்பட்டு போக வேண்டும், அதாவது வேலை சொல்கிறோம். அல்லேலூயா. அதே அப்போ அதுதான் தேவனுடைய நாட்களில் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே ரொம்ப கவனமாக கருத்தாக ஆராதிக்கிறவர் சொல்கிறோம். அது கூட நல்ல ஒரு அதாவது ஹெல்பிங் மைண்டுன்னா செயல்படமாக சில காரியங்களை ரொம்ப அதிகம் உற்சாகமாக செய்ய வேண்டும் என்று விரும்புவார். சொல்கிறோம். எப்போது உற்சாகமாக காணப்படுவார், எப்போது சந்தோஷமாக உற்சாகமாக காணப்படுவார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான தம்பி. நாளிலும் கூட இந்த அருமையான வினாவை குறித்து விடும்போது மிக சந்தோஷம் அடைந்து, அந்த அருமையான மாணவர்களும் கூட சொல்கிறோம். மாணவர்கள் தாத்தா அருள்தாஸ் ஐயா அவர்கள் வெள்ளப்பள்ளியிலே, கொஞ்சம் வெள்ளப்பள்ளியிலே அன்பு சாமிகள் என்று சொல்லி அந்த முதலாளிகளை காணப்பட்டார். அதோடு கூட அவரை நன்றாக நான் அறிவேன். அவர் அதிகமாக பேசி அப்படியே நல்ல ஆரோக்கிய குடும்பம், ஆரோக்கிய குடும்பம். இந்த அருமையான குடும்பத்தையும் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை தேவன் எடுத்து இணைக்கப் போகிறார். அதுக்காக நான் பேசுவதில்லை. ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். லூக்காவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளையும் நியமங்களிலையும் குற்றமற்றவர்களாக நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உருவாகின்றார்கள் என்று சகரியா எலிசபெத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டதான வார்த்தையை நாம் வாசிக்கின்றோம். இந்த சகரியாவின் கணவனும் சகோதரர் எலிசபெத்தின் மனைவியும் கர்த்தருடைய வசனத்திலே கவனமாக இருந்து கற்பனைகளை கைக்கொண்டு நியமங்களை கைக்கொண்டு அவர்கள் குற்றவர்களாக இருந்தார்கள். குற்றவர்களாக அவர்களாலே தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இவர்கள் வாழ்க்கையிலே நான் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்றால், கர்த்தருடைய வசனங்களை இவர்கள் நன்றாக வாசிக்க வேண்டும், போட்டி போட்டு வாசிக்க வேண்டும், தியானித்து வாசிக்க வேண்டும். சொல்கிற வசனங்களை வாசிக்கிற ஒரு மனிதன் நிச்சயமாக அவன் குற்றமற்றவனாகவே அவன் இருப்பான் என்பதற்கு நாம் அனைத்து சாட்சிகளை பார்க்க முடியும். சொல்கிறோம், அநேக சாட்சிகளை அறிகிறோம். சொல்கிறோம். இந்த அருமையான பிள்ளைகளும் அவர்கள் திருமணம் முடிந்த பிறகு அவர்கள் அதிகமாக வசனங்களை வாசிக்க வேண்டும். வசனங்களை வாசிக்க தங்கள் வாழ்க்கையிலே குற்றமற்றவராக வாழ முடியும், குற்றம் சொல்ல முடியாது. சொல்கிறோம். குற்றம் சொல்லக்கூடிய ஒரு சூழலை உருவாக ஒருவரை குறித்து ஒரு கணவனை குறித்து மனைவியோ, மனைவி குறித்து கணவனோ குற்றம் சொல்ல முடியாது. ஏனென்றால் வசனங்களை வாசிக்க அவர் குற்றமற்ற ஒரு அனுபவத்திலே அவர்கள் கடந்து போவார்கள். சொல்வதற்கு உலகத்தை பார்ப்பது பிரதமான குற்றங்கள் பதில்களை மாறி மாறி சொல்லியிருக்கிறார்கள். அப்படின்ற குடும்பத்திலே கேட்கும்போது நான் கேட்கிறேன். கேட்கும்போது நீங்கள் கூட வசனங்களை வாசித்தீர்கள், வேதத்தை வாசிக்கலாம் கேட்பது அவர்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது பிற வசனங்கள் வாசிக்காத நிலைமை. எனவே சொல்கிறோம், அவர்களுக்கு அந்த வசனங்களுடைய அறிவோ அல்லது வசனங்களுடைய வெளிப்பாடோ அந்த வசனம் என்ன சொல்கிறது அறியாமலோ இருந்து மாம்சமாக போராடி கொண்டே இருப்பார்கள். சொல்கிறோம். அப்படி இந்த அருமையான தம்பியும் அருமையான தங்கச்சியும் சொல்கிறோம் இல்லாதபடி அவர்கள் வசனங்களை வாசித்து அவர்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாக பிரகாசிக்க வேண்டும். அதோடு நாம் சொல்கிறோம் 6ஆம் அதிகாரம் 68 வாசிக்கும்போது அங்கே பேதுரு சொல்லுகிறார், நித்திய வசனங்கள் படித்துக்கொண்டு என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகின்றார். நித்திய வசனங்கள் வாழ்வு வசனங்கள், நம்முடைய குடும்ப வாழ்வு வசனங்கள் வேத புத்தகத்தில் அதிகமாக இருக்கின்றது. எனவே இந்த நாட்களில் வசனங்களை அதிகமாக வாசித்து அதிகமாக செபித்து கத்திற்குள்ளாக இவர் இன்னும் அதிகமாக குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும். அவர்கள் அதிகமாக செபிக்கும் போதும் வாசிக்கும் போதும் வாசிக்கும் போதும் நிச்சயமாகவே குறை சொல்வதற்கு நேரமே இருக்காது. சொல்கிறோம், குறை சொல்ல வேண்டிய நேரமே இருக்காது. எனவே இந்த நாட்கள் அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வசனத்தை வாசித்து ஜெபித்து அதிகமாக கிறிஸ்துவின் முதலிகளை சொல்லி வாழ்த்தி இந்த வாழ்த்தையை முடிக்கின்றேன்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சந்தோஷமா சத்தமா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சந்தோஷமான மனமகிழ்ச்சியான விவாக ஆராதனை வந்திருக்கிற எல்லா தெய்வ ஊழியர்களுக்காய் கர்த்தரை சோதனைக்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இனஜனங்களாய், உறவினர்களாய், அன்பர்களாய், நண்பர்களாய் அந்த அனைத்து தெய்வ மக்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாய் அருமையான மணமக்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையான மணமகள் ஜெசியை குறித்து ஸ்தோத்திரம் ஒரு சாட்சி சொல்லக்கூடிய தருணத்தை கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். நம்மை விட்டு கடந்து சென்ற பாஸ்டர் தேவதாஸ் அவர்களை இணைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இயேசுவுக்காக பிரயாசம் எடுத்த ஒரு நல்ல தெய்வதாசன். ஒரே ஒரு வாழ்வு இயேசுவுக்காக நற்சாட்சியோடு நற்கிரியையோடு பூமியில் கிறிஸ்துவுக்காக செய்யப்பட வேண்டிய சகல காரியங்களையும் மிக நேர்த்தியாய் செய்து முடித்த அருமையான தாசன். அல்லேலூயா. குடும்பத்திற்கு ஆற்றும் கடமைகள், கர்த்தருடைய ஊழியத்திற்கு ஆற்றும் கடமைகள் எல்லாம் செவ்வனே செய்து முடித்தவர். அதுபோல ஸ்தோத்திரம் அருள்தாஸ் அண்ணன் அவர் குடும்பத்தை நினைக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசுவாச ஜீவியத்திலும் கர்த்தருக்காக வேறுபிடிக்கப்பட்ட நாள் முதல் கிறிஸ்து அவரை தெய்வராட்சியம் சேர்க்கும் வரையிலும் கர்த்தருடைய ஆட்சிய பணியிலே ஸ்தோத்ராக்கிலா பிசிக்கலா போல தோல் கொடுத்து தன்னுடைய கழுத்தையும் கொடுத்து சேவை நடப்பித்தார்கள். அந்த குடும்பத்தில் ஸ்தோத்திரம் விசேஷமாய் மாஸ்டர் ஜோஸ், சிஸ்டர் ராமன் இவர்களை குடும்பமாக கர்த்தர் மாற்றி ஸ்தோத்திரம் பிள்ளைகளை கொடுத்தார். அதில் விசேஷமாய் அந்த மகள் ஜெசி ஸ்தோத்திரம் மூத்த குமாரத்தியாக கிடைக்கப்பட்டது சந்தோஷம். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் ஸ்தோத்திர நாம் வாசிக்கிறபடியும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் சௌந்தரியம் மஞ்சளில் உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். குழந்தையும் புகழப்படுகிற ஒரு அனுபவம் உண்டு, இளம் வாலிப பருவத்திலும் புகழப்படுகிற அனுபவம் உண்டு, இப்படி விவாக நிலையிலும் புகழப்படுகிற அனுபவம் உண்டு. இயேசு கிறிஸ்து வரும் வரையிலும் புகழப்படுகிற ஒரு அனுபவம் அவசியம். ஹல்லேலூயா. அந்த வரிசையிலே ஸ்தோத்திரம் அருமையான மகள் ஜெசி குழந்தையாக இருக்கும்போது ஸ்தோத்திரம் அந்த குழந்தை தெரியும். ஸ்தோத்திரம் பொதுவாக ஸ்தோத்திரம் இளம் அந்த இளம் பயிர் முளையிலே தெரியும் என்று சொல்லுவாங்க. அதுபோல ஸ்தோத்திரம் இளமையிலேயே ஸ்தோத்திரம் கர்த்தருடைய ஊழியத்தின் பாதையிலே ஊழியருடைய மகளாக இருந்ததினால் மிக தாழ்மையோடு உண்மையோடு தெய்வீகத்தோடு எல்லா கஷ்ட நிலைப்பாடுகளிலும் கர்த்தருக்காக வளர்ந்திட தெய்வம் நல்ல வாய்ப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஆகவே ஒரு ஸ்திரீ புகழப்படுவது இந்த விவாக நாளின் பெயருக்காக புகழப்படுகிற ஒரு அனுபவம் அல்ல. ஒரு நல்ல ஆவிக்குரிய மூத்த பெற்றோர், ஆவிக்குரிய பெற்றோர், கர்த்தருடைய ஊழியத்தின் பாதையில் உருவாக்கப்பட்ட மகள் அருமையான தம்பி எபினேசருக்கு ஒரு ஆசீர்வாதமாகவே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வேதாகமத்தில் 2 ஸ்திரீகளை நினைவூட்டும்படி விரும்புகிறேன். ஒன்று அக்சால். ஸ்தோத்திரம். தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் மிக அன்புக்குரியவளாக, தாழ்மை உள்ளவளாக, உண்மை உள்ளவளாக தேவனிடத்தில் கேட்கும் அனுபவம், அதை விட தகவலிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அனுபவம் உண்டாயிருந்தது. வல்லமையுள்ள தேவனே, எங்கள் மேல் எவ்வளவு அனுபவித்திருக்கிறார் ஆண்டவரே. மனிதனை படித்து அவன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி ஏற்ற துணையை உருவாக்கி ஆசீர்வதித்த தேவன் இந்த வேளையிலும் அந்த மணமக்களை ஆசீர்வதிப்புக்கு ஏதுவாக இணைப்பதற்கு இந்த ஆலயத்திலே கொண்டு வந்த கிருபைக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தவான்களுடைய முன்னிலையிலே வாக்குறுதிகளை கொடுத்து அதை இணைய போகிறார்கள் ஆண்டவரே. இந்த நாளில் உடைய மகிமை பிரசன்னம் இந்த வேளையிலே பங்கிட்டு ஆண்டவரே. ஆலயம் முழுவதும் உடைய மகிமையால் நிரப்பப்பட ஆண்டவரே. விசேஷமாக மணமக்களை தேவனின் ஆசீர்வதித்தல் வேண்டுமாறு பெற்றிடம் ஆண்டவரே. தாயின் கருவிலை தெரிந்து கொண்டே பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் ஆண்டவரே. தேவனே, உம்முடைய அபிஷேகத்தை பெற்று உம்முடைய பிள்ளைகளாக ரட்சிக்கப்பட்டு இந்த வேளையில் இணைக்கப்பட இருக்கிறார்கள் ஆண்டவரே. உலகத்திலே மனிதன் வாழ்கிற வாழ்க்கை மேலானது, ஆனால் அதில் உமக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை மிகவும் மேலானது. அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் ஆண்டவரே.
அதற்காக நீர் உங்களுடைய திருக்குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு தந்து எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நாங்கள் பாவமர கழுவப்பட்டு உம்முடைய பிள்ளைகளாக்கி எங்களை வாழ வைத்த கிருபைக்காக ஸ்தோத்திருக்கிறோம். இப்பொழுதும் இந்த மணமக்களுக்கும் அந்த பங்கை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நல்ல நாளிலே, நன்மையான நாளிலே உடைய பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கையை துவங்க இருக்கிறார்கள் ஆண்டவரே. உடைய மகிமையின் பிரச்சனை அவர்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இவரை ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டுமாறு கெஞ்சிடும் ஆண்டவரே. இன்று மட்டுமல்ல ஆண்டவர், வருகிற எல்லா நாட்களிலும் உமக்காக அவர்கள் வாழும்படியாக என் தேவனை ஆசீர்வதித்து வழிநடத்தும். வந்திருக்கிற ஒரு மேலும் உடைய கிருபையின் பிரச்சனை இருக்கட்டும் ஆண்டவரே. உடைய வருகை மிகவும் சீக்கிரமா இருக்கிறபடியாலே நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் உடைய வருகை எதிர்நோக்கி நடக்க ஆண்டவரே, இந்த திருமணம் ஒரு உதாரணமா இருக்கிறது என்பதை உணர்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இருக்கிறதும் வரப்போகிறமாகிய ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் நான் பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். ரெண்டு பெற்றோருக்கு வாழ்த்துங்கள். பாஸ்டர் ஜோன்ஸ் அவருடைய மகள் திருமணத்தில் நான் கலந்து கொள்வதற்கு மகிழ்ச்சிக்கிறேன். பூர்ண பெந்தகோஸ்தே மாவட்ட கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்ட போதர்களுக்காக மற்ற போதர்களுக்காக என்னுடைய அலங்கரித்திருக்கிற பரிசுத்தவான்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அன்பான மகளுடைய ரெண்டு தாத்தாவை எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. அந்த அருள்தாஸ் நான் ரொம்ப நேசிக்கிற அன்பான ஒரு தகப்பன். அவருடைய தாய் மாமா எங்கள் இளைசவர்கள்லாம் திருமணம் பண்ணியிருக்காங்க. நான் அறிவேன். பைபிள் உள்ள நற்குணங்களால் நிறைந்த ஒரு மூத்த தகப்பன். அது மாதவள சபைக்கு ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு விநியோகம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு மாதவள மொழி இருக்குதுன்னா அதுக்கு ஆண்டவர் கூட அவங்க தாத்தா தான் காரணம். ஒரு விநியோகம் கற்று வச்சாங்க. நல்ல நான் அவங்க ரொம்ப அறிவேன். அதுபோல் அவங்களுடைய சித்தப்பா என்னுடைய மெயின் சர்ச்சில் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பாஸ்டர் ஜோன்ஸ் பாஸ்டருடைய அப்பா மெஜனா கோட்ஸில் படிப்பு நாட்களிலிருந்து நான் அறிவேன். அவங்க ஒரு பெரிய ஜபக்குழு இருந்தது. அந்த ஜபக்குழு சார்பாக சமதிபுரத்தில் அவங்க சுவாச நாட்களில் அவங்க டீமாக சேர்ந்து பெரிய பெரிய கூட்டம் நடத்துவாங்க. அரசியல் கூட்டியில் நான் ஒரு முறை இந்த பிரசங்கத்தை ஞாபகம் இருக்கிறது. அதிலிருந்து நல்ல ஒரு அனுபவம், நல்ல தொடர்பு, ரொம்ப நல்ல அறிவு, நல்ல மகிழ்ச்சி அடைகிறேன். அது நல்லவர். ரொம்ப நேரம் கபடி வார்த்தை சொன்னார்படி கொஞ்ச நேரத்தில் சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் விசேஷமாக பதிவு செய்து அவர்களுக்கு மாத்திரமல்ல அது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா எவ்வளவு 13ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. மேரேஜ் இஸ் ஆனர்ஃபுல் இன் ஆல் அப்படின்னு எழுதியிருக்கு. பைபிளில் பார்த்தீங்கன்னா 50 இடத்துல திருமணத்தை பற்றி இருக்கு. பைபிளில் 50 இடத்துல திருமணத்தை பற்றி இருக்கு. ரொம்ப அழகாக இருக்கும். முதல் புஸ்தகம் ஆதியாகமத்தில் விவாகத்தில் திருமணம் ஆரம்பிக்கிறது. பைபிளில் நடுப்பகுதி ஆரம்பிக்கும் போது புதிய ஏற்பாட்டில் இயேசு மனிதன் அல்ல தெய்வம் என்பதை திருமணத்தில் நிரூபித்து காட்டினார். பைபிளின் நடுப்பகுதியில் விவாகம். பைபிளில் கடைசி மக்கள் 19ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் என்பது மனைவி தன்னை ஆயத்தப்படுகிறார் என்று சொல்ல கேட்டேன் என்கிற விவாகத்தில் அது வேத முடிவடைகிறது. ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சைர பிரகாரமான விவாகத்தை ஆரம்பித்து ஒரு திருமணத்தில் போய் கத்துறதை கனம் பண்ணி ரட்சிக்கப்பட்டு ஸ்நானப்பட்டு அபிஷேகம் பெற்று வேறுபட்டு கரை தரை புடை இல்லாத ஒரு மணவாட்டி சபையை அவர் எடுத்துக்கொண்டு போகிறார். ஒரு ஆவிக்குரிய விவாகத்தில் வேறு முடிகிறது. ரொம்ப ஆசீர்வாதமான ஒன்று. அதனால விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, சில இடத்தில் உடன்படிக்கையில் இணைக்கப்பட போகிற இவர்களுக்குள்ளும் கனம் உள்ளது. சில வாலிபத்தில் சீட்டாக இருக்காங்க, எங்களுக்கு இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்கும், உங்களுக்குள்ளும் இது கனம் உள்ளது. ஹலோ, சில பெரியவங்க திருமணம் ஆகி 10 வருஷம் 15 வருஷம் அதுக்கு பின்னால் சந்தோஷத்தோடும் துக்கத்தோடும் கொஞ்சம் நாட்களை திரும்பி பார்க்குறோம், உங்களுக்குள்ளும் இது கனம் உள்ளது. ஹலோ, சில குடும்ப பிரச்சனைகள்லாம் பார்த்துட்டோம், கல்யாணமே வேண்டாயா அப்படின்னு இருக்கிற பிரம்மச்சாரிகளுக்குள்ளும் இது கனம் உள்ளது. சில பிள்ளைகள் உட்காந்துருக்காங்க, காலையில் இட்லி போட்டு கொடுத்தீங்க, முடிச்சவங்க இது பாப்பாடு வச்சுருக்கீங்களா அப்படின்னு சில மட்டும் உட்காந்துருக்கு பாருங்க, அவர்களுக்குள்ளும் இது கனம் உள்ளது. அப்படிலாம் நிறைய சொல்ல முடியாத போதுக்காக ஷார்ட்டாக சொல்லியிருக்கு. விவாகம் யாருக்குள்ளும் கனம் உள்ளது. பாசப்பாறை எங்களுக்குள்ளும் கனம் உள்ளது, உங்களுக்குள்ளும் கனம் உள்ளது. ஏனென்றால் கம்ப்யூட்டர்லேருந்து சேட்டலைட்லேருந்து கண்டுபிடிச்சதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ரைட்ஸ் இருக்கு, சரியா? ஆனால் திருமணம் என்கிற ஒன்றை இந்த உலகத்தில் கண்டுபிடிச்சவரும் 2 பேரும் உருவாக்குறவரும் கர்த்தர் தான், கண்டுபிடிச்சவரும் கர்த்தர் தான். ஆமென் சொல்லுங்களேன். இதுக்கு யாரும் ராயாலிட்டி கேட்க முடியாது, ரைட்ஸுக்கு வர முடியாது. அது உரிமை கர்த்தருக்கு மட்டும் தான் உரித்தது. அவன் ஆண்டவர் ஏற்படுத்தின முதல் ஸ்தாபனம், the first organization family. ஆண்டவர் ஏற்படுத்தின முதல் ஸ்தாபனமே திருமணம் தான். அதனால திருமணம் ரொம்ப முக்கியம். நீங்கள் ரொம்ப கவனமாக கேட்க, ரொம்ப சிம்பிளாக சொல்லி நான் பரிசுத்தவான்கள் கையிலே நான் ரொம்ப கொடுக்க விரும்புகிறேன். 2 வசனத்தை வாசிக்கலாமா? கலாத்தியர்ல 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்திலும் 6ஆம் அதிகாரத்திலும் உள்ள
அந்த வார்த்தைகள் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் அப்படி எழுதியிருக்கிறது. ஆண்டவர் நல்லவர். 6:2 அதை லெஃப்ட்ல பாருங்க. அது 5ஆம் அதிகாரத்தில் தமிழ் பைபிள் ரொம்ப சூப்பராக வச்சிருக்காங்க. லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தால் அழிவீர்கள் எழுதியிருக்காரு. ரொம்ப அழகா. ரைட்ல பார்த்தீங்கன்னா ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இடது பக்கத்துல ஒருத்தரை ஒருத்தர் கடித்து பட்சித்தால் அழிவீர்கள் அப்படி செய்யக்கூடாது என்பதை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஓகே, நீங்க நல்ல கவனிங்க. 2 பேரும் சேர்ந்து குடும்பத்தை கட்ட போறீங்க. உங்க குடும்பத்துக்கும் சபைக்கும் தேசத்துக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறப் போகிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. ரொம்ப சிம்பிளா எளிமையா உங்களுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் விரும்புகிறேன். 2 பேர் இணைந்து ஒன்றானவர். 2 பேர் சரீரத்தில் இணைய போறீங்க, சிந்தையில் இணைய போறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் இணைய போறீங்க. இணைந்து நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க போகிறீர்கள். 133ஆம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை சொல்லி ஆலோசனை சொல்லி நான் உட்கார்ந்துறேன். 133ஆம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன், நிபந்தனை 1, வசனம் 3, ஆசீர்வாதங்கள் 6. மறுபடியும் சொல்றேன், நிபந்தனை 1, வசனங்கள் 3, ஆசீர்வாதங்கள் 6. நிபந்தனை என்ன? ஒருமித்து வாசம் இருக்கிறது. ஒன்னஸ், ஒருமித்து வாசம். கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். அப்படி செய்தால் ஆசீர்வாதங்கள் என்ன? எத்தனை நன்மை. ஆங்கிலத்தில் கெயின், லாபம். 2 பேர் இணைந்து வாழ்கிறது. உங்களுக்கும் லாபம், குடும்பத்துக்கும் லாபம், தேசத்துக்கு லாபம், திருச்சபைக்கு லாபம். இணைந்து வாழ்கிறது நன்மை. நம்பர் 2, அது எத்தனை இன்பம் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்க இணைந்து வாழ்வது வேதம் சொல்ல இன்பம். ஆங்கிலத்தில் பிளஸன்ஸ். நீங்க ரொம்ப பிளஸண்டா இருப்பீங்க. 3வது, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட பரிமள தைலம் அப்படின்னு போட்டிருக்கு. அதை குறித்து பைபிளை தேடி வாசிங்கன்னா அந்த பரிமள தைலத்தை குறித்து வேதம் சொல்கிறது பரிசுத்தம், ஹோலினஸ். ஏன் ஆண்டவர் இணைக்கிறார்? வேசித்தன முகாந்திரம் இல்லாமல் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும் பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்கவும் ஆண்டவர்களை புருஷன் பணிவை இணைக்கிறார். 3வது, நீங்கள் ஒருமித்து வாசப்படும் போது 3வது ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் பரிசுத்தம். 4வது, அது எர்மோன் மேலும் சீயோன் பர்வதத்தின் மேலும் இறங்கும் நல்ல பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. நான் சில ஆண்டுகளுக்கு முந்தைய 4 பேருடைய மனைவியும் ஒரு ஸ்டடி டூராக இஸ்ரேல் தேசம் போயிருந்தோம். அப்புறம் ரொம்ப கைடை பயன்படுத்திக்கிட்டேன். நோட்ஸோட கைடை ரொம்ப பயன்படுத்திக்கிட்டேன். அப்போ அவங்களோட வேளாண்மைகளை பார்த்தேன். இஸ்ரேல் தேசத்தில் உள்ள அந்த வேளாண்மைகளை பார்த்த அக்ரிகல்ச்சரை பார்த்துக்கிட்டே இருந்தேன். எந்த வேளாண்மையாக இருந்தாலும் சரி மேலே ஃபுல்லாக மேட் போட்டிருக்காங்க. அந்த சேனல் வஸ்திரம் தரிச்சிருக்காங்க. ட்ரக் போகிறதுக்கு ஜிப் போட்டு ட்ரக் போகிறதுக்கு தான் வெயின். பட் எல்லா இடமும் சேனல் வஸ்திரம். ஏன்னு கேட்டேன், ஏன் இப்படி போட்டிருக்காங்க கைட்டு கேட்டவன் சொன்னால், யோர்தான் நாட்டில் இருந்தேன், எகிப்தில் இருந்தேன், பாலஸ்தீனில் இருந்தேன். எங்கேயுமே பயங்கர சூடு. ஆண்டவர் பாருங்க அழகாக வச்சிருக்காரு. நான் போனது ஏப்ரல் மாதம். இஸ்ரேல் தேசத்தில் பார்த்தீங்கன்னா சாயங்காலத்தில் 6 மணிக்கு மனைவி சொன்ன எனக்கு குளிர்றதுக்கு சால் கொடுங்க அப்படின்னா, அப்போ அந்த கைடு சொல்கிறான் 365 நாளும் பனி இருக்குமா. அப்போ அந்த கைடு அழகாக எனக்கு சொல்லி தந்தா, அந்த இரவு நேரங்களிலே இந்த சணல் வஸ்திரத்தில் இந்த வேளாண்மைக்கு மேலே விரிக்கப்பட்ட அந்த சணலில் பனி வந்து தங்கி இருக்குமா. காலையில் வெயில் அடித்தோன்னா அந்த உருகி கீழே வருமா. அதனால உலகத்தில் இல்லாத தரம் வாய்ந்த காய்கறிகளும் பழங்களும் உண்டு. எனக்கு உடனே நான் வசனத்தை தேடுறேன். பைபிள் இருக்குது, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீபனோனின் கேதுவை போல வளருவான். அப்போ எர்மோன் சீயோன் பர்வதங்கள் மேல் இருக்கிற பனி என்ன தெரியுமா? ப்ராஸ்பெரிட்டி. நீங்க செழிப்பா இருப்பீங்க. கிறிஸ்தவம் என்பது தரித்திரியம் கிடையாது, செழிப்பின் மார்க்கம். வேதம் தெளிவாய் சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆவியின் வாழ்க்கையும் சரீரத்திலும் நீங்கள் செழிப்பாயிருப்பீர்கள். 4வது ஆசீர்வாதம் செழிப்பு. 5வது, அங்கே தேவன் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தை தருகிறார். அதனுடைய சரியான அர்த்தம் ஃபுல்னஸ், குறைவற்ற வாழ்க்கை தருவார். கடைசியா 6வது ஆசீர்வாதம், அங்கே தேவன் ஜீவனை தருவார். ஜீவன் அப்படின்னா வருகை தாமதிக்கப்படாத தீர்க்காயுசை தருவார். வாக்குத்தத்த தாமரைகளை தருவார். பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பீர்கள். முடிவிலே உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவார். 6 ஆசீர்வாதம் பாருங்க. நன்மை, இன்பம், செழிப்பு, குறைவற்ற பூர்ணமான ஆசீர்வாதங்கள். கடைசி பார்த்தீங்கன்னா பரிசுத்தம், ஜீவனை தருகிறார். ஒரே ஒரு கண்டிஷன் என்ன? அல்லேலூயா, ஒரு மனம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் அல்லேலூயா கடமைகளை பணிகளை நிறைவேற்றுங்கள். அல்லேலூயா. ரொம்ப சிம்பிளா உங்க 2 பேருக்கும் 3 காரியங்களை நான் சொல்லிட்டு நான் வரணும்னு ஆசைப்படுறேன். எஃபேசியர்ல வாஸ்தாங்க பார்த்தீங்கன்னா அதை மையமாய் வைத்து 3 காரியத்தை சொல்லிட்டு போறேன். ஒரு பொதுவாக என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு நீங்க தான் விஐபி, வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், அதுக்கு முதல் எடுத்து வி. சரியா?
அதனால தமிழ் விஏ உங்களுக்கு ஆளுக்கு 3 விஏ சொல்லிட்டு போயிடுறேன். அது ஞாபகத்தில் வச்சிருக்கேன். எவ்வளவு நீங்க கவனிப்பீங்கன்னு தெரியல. அதை கரெக்டாக வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. முடிச்சு 1 வாரம் 2 வாரம் கழிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக வந்து போட்டு பாருங்க. அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். 33 வருஷத்துக்கு முந்தி என் திருமணத்தை பாஸ்டர் ஜாய்சன் கோசம் நடத்தி வச்சாங்க. எனக்கு ஒரு 15% கொஞ்சம் மறந்துருக்கு. என்னுடைய ஊழியத்திலும் என்னுடைய குடும்பத்திலும் பாஸ்டர் ஜாய்சன் பாஸ்டர் வசங்கித்த 75% வசனத்தை என் வாழ்க்கையில் அபியாசப்படுத்திருக்கிறேன். என் குடும்பமும் ஊழிய ஆசீர்வாதமாக இருப்பதற்காக என் திருமணத்தில் அந்த பரிசுத்தவானை கொண்டு ஆண்டவர் தந்த வார்த்தை. அதனால இட்ஸ் நாட் ஆர்டினரி, சாதாரணமாக நினைச்சிருக்கிறாரு. இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். செழிப்பு இருக்கிறது, உயர்வு இருக்கிறது, உங்க 2 பேருக்கும் கடமைகள் இருக்கிறது. சரியா? அதனால 3 வியை மட்டும் ஞாபகப்படுத்தி பாஸ்டர் கையில் கொடுத்துறது ஆசீர்வாதமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல அன்பு மகள்கிட்ட பேசுறேன். அது தமிழ்ல வி எடுத்துக்கிடுங்க. அது ஆங்கிலத்தில் வி போடலாம், தமிழ் எடுத்து வி எடுத்துக்கலாம். உங்களுக்கு முதல் வி என்னன்னா, அந்த நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவள் அதிகாலையிலே இருட்டோடு எழுப்புவாளாம். அன்பு மகளே, நீ புரிந்து கொள். இன்னைக்கு உள்ள கலாச்சாரம் வித்தியாசமா இருக்கு, இன்னைக்கு உள்ள சூழல் வித்தியாசமா இருக்கு. விடியற் காலத்தில் எழுப்பும் பெண்ணா இருக்கணும். சொல்லுங்க எப்படி? எல்லாருமே சேர்ந்தா சொல்றேன். ஹலோ, இன்னைக்கு ரொம்ப டெக்னாலஜிஸ் வந்து நிறைய அதிகாலை எழுப்புறதே இல்லை. அதிகாலை ஏர்லி மார்னிங் எப்படிங்கிறது கவனிங்க. ஏர்லி மார்னிங்னா 7 மணிக்கு எழுப்புறது இல்லை. ஹலோ, அதிகாலை இருட்டு அப்படின்னா 4வது ஜாமுன்னா 3 to 6 விடியற் காலை எழுப்பணும். கவனிங்க, குடும்பத்தை கவனிங்க. தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க முதல் வி என்ன தெரியுமா? விடியற் காலத்தில் எழுப்பும் பெண். இதை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். நீங்கள் புலம்பல்ல 3:22-23 வாசிக்கும் போது காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. குடும்ப வாழ்க்கைக்கு வேண்டிய கிருபை, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு வேண்டிய கிருபை, வருகை தாமதிக்குமானால் ஆண்டவர் வாக்குத்தத்த தலைமுறைகளை தருவார். தலைமுறைகளுக்கு வேண்டிய கிருபைகளை ஒவ்வொரு நாளும் காலையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். காலை நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். சரியா? காலை நேரத்தை வேற யாரும் கொடுத்துடக்கூடாது. வேற எதுவும் காரியங்களும் எழுப்பி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து புருஷன் மனைவியை உட்கார்ந்து நல்ல பாடி ஆண்டவரை துதிங்கள். முதல்ல எந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குமா? விடியற் காலை எழுப்பும் பெண்ணா இருக்கணும். விடியற் காலை எழுப்பும் பெண்ணா இருக்கணும். அதுதான் குடும்பத்துக்கு பெரிய ஆசீர்வாதம். அப்படின்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இரவு நேரத்தில் ரொம்ப தேவையில்லாம நேரத்தை போகக்கூடாது. செல்போன் கலாச்சாரம் ரொம்ப மோசமாயிற்று. கவனிகள், செல்போன் கலாச்சாரம் மோசமாயிற்று. அது ராத்திரி உட்கார்ந்துருக்கிறாங்க. அன்னைக்கு எனக்கு ஃபோன் வந்துச்சு. நான் திறந்தோட டிவியில் ஒரு சின்ன பிரசங்கம் பண்ணுறாங்க. அதனால நிறைய ஃபோன் கால் எனக்கு வரும். அதில் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அப்போ வெளிநாட்டில் இருக்கிற தன்னுடைய மகனை குறித்தும் மருமகனை குறித்தும் தாயார்கிட்ட அழுதாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தாயார். அவங்க சொன்னாங்க, டெலிவிஷனில் ஒரு நண்பரை பார்த்து கூப்பிட்றேன். என்னுடைய பிள்ளைகள் வெளிநாட்டில் அரபு நாட்டில் இருக்கிறாங்க. என்னுடைய மகனுக்கு 2 பிள்ளைகள். மூத்த பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அவன் மேஜர் ஆகிட்டான். 2 பேர்த்தி மேஜர் ஆகிட்டா பையன் இருக்கிறான். 2 பேரும் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆன்லைனில் இப்போ பார்த்தா இருக்கிறாங்க. என் மருமகள் நைட்டு சரியாக தூங்குறது இல்லை. இப்போ 2 பேருக்கு கருத்து வேறுபாடு. பிள்ளைகள் பாவம். 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. 2 பேரும் அரபு நாடுகள் இருக்காங்க. 2 பேரும் பிரிஞ்சில்லாத கண்டிஷனில் இருக்காங்க. கிறிஸ்தவ குடும்பங்கள் போகிற சீரழிவு பார்த்தீங்களா? நல்ல கவனிங்க. இரவு நேரங்கள் அதிகமாகி நல்ல ரெஸ்ட் எடுங்க, நல்ல ஜோம் பண்ணுங்க. 10 மணிக்கு மேலே வீணாக உட்காந்து செல்ஃபோன் உட்காரதும் தவறான பழக்கம். நான் சொல்கிறேன், இன்னைக்கு நிறைய பேர் தேவையில்லை மேரேஜ் முடிக்கிறாங்க. பைபிளில் டிவோர்ஸே கிடையாது. நோ டிவோர்ஸ் இன் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவத்தில் விவாகரத்து என்பது கிடையாது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆமே, தேவன் நினைத்தவர்களை மனுஷன் பிரிக்க முடியாது. ஆமே, ரொம்ப அசிங்கமாக இருக்கு. அதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்ன தெரியுமா? நிறைய விவாகரத்துகள் இன்னைக்கு பெரிய வருகிறது. காரணம் தெரியுமா? செல்போன். வேதனையான விஷயம். ஒரு நிஜ வாழ்க்கையை ஒரு நிழல் பிரித்து விடக்கூடாது என்பதை நான் கடிந்து விட விரும்புகிறேன். உங்க 2 பேருடைய செல்போன் பேட்டர்ன் தெரியும். உங்க செல்போன் நாளைக்கு காலையில் அவங்க ஓபன் பண்ணி பார்க்கணும். ஆமே, ரைட்? சரிதானா? அந்த மகளை செல்போன் இருக்கா? உங்க செல்போன் பேட்டர்ன் அவங்களுக்கு தெரியும். 2 பேருக்கும் ஒழிப்பு முறை பேர் கூடாது. ஹலோ, இல்ல இவங்களுக்குள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன் செல்ல நீங்க கூடாது, ஓ செல்ல நீங்க எடுக்கக்கூடாது அப்படின்னு ராணுவ வேலை செய்யறதுக்குள்ள. ஹலோ, நிறைய குடும்பங்கள் படுற பாட்டை பார்த்தீங்கன்னா, ஐயோ என் செல்போன் பேட்டர் வந்து என் சர்ச்சைக்கே தெரியும். 200 பேர் எடுத்து பார்க்கலாம் என் செல்போன். அப்படி இந்த ஒளிபரப்பு இருக்குது. நிறைய குடும்பங்களுடைய நிர்பந்த நிலைமைகளை சொல்றேன். இதெல்லாம் எப்போ மாறும் அப்படின்னா, ஒரு பெண் அதிகாலைகளுக்கு ஜெபித்து தன் கடமைகளை செய்ய ஆரம்பித்தால் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாயிருக்கும். நம்பர் 2, நீங்க 5ஆம் அதிகாரம் 15 அல்லது 14, 15, 16 வாசிங்கன்னா, அங்கே விளக்கை கொளுத்தி மரக்காலம் மூடி வைக்காமல் வீடு, அந்த வீட்டுக்கு முக்கியமான நபர் யார்? இல்லத்தரசின்னு சொல்லுவாங்க. மகன் தான் இல்லத்தரசி. ஆமே, கணவர் சொல்லும்போது என் வீட்டுக்காரர் அப்படிம்பாங்க. மனைவி சொல்லும்போது நீங்க சொல்லும்போது வீட்டுக்காரிம்பாங்க. அவன் வீட்டுக்கு யாரா இருக்க தெரியுமா?
விளக்காய் இருக்கும் பெண். முதல்ல சொன்னேன் விடியற்கால எழுப்புகிற பெண், ரைட். ரெண்டாவது விளக்காய் இருக்கிற பெண், வெளிச்சத்தை உண்டாக்குகிற பெண். நீங்க பிறகு வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், அது ஆசீர்வாதமாக இருக்கும். வெளிச்சமா இருக்கும், விளக்கா இருக்கும். எல்லாரும் இந்த வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வரும். இந்த வெளிச்சம் அப்படின்னு எனக்கு ஞாபகம் வர்றது இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, இந்த ஓமை சொல்லும் போது, ஒரு பெண் வெள்ளிக்காசை குறைத்துட்டாள், தேவைன்னா கிடைக்கல. அவள் விளக்கை கொளுத்தினாள் அப்படின்னு போட்டுட்டு அடுத்த வார்த்தை சொல்லி வீட்டை குறிக்கிறாள். அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? வெளிச்சம் வந்த உடனே தான் அவன் வீட்டின் நிலைமையை புரிந்து கொண்டாள். ஐயோ, என் வீடு அழுக்கா இருக்குது, இந்த நிலைமையில நான் தேடுறா கிடைக்காது. வெளிச்சம் வந்த உடனே ரெண்டு நடந்துச்சு. ஒன்று, வீடு சுத்தமானது. ரெண்டு, இழந்து போன வெள்ளி பணம் கிடைத்தது. நாமே வீட்டுக்கு வெளிச்சமா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை தான் வெளிச்சம். கர்த்தருடைய ஆவியானவர் வெளிச்சமா இருக்கிறார். கிறிஸ்து வெளிச்சமா இருக்கிற உங்கள் மூலம் உங்கள் வீடு எப்பொழுதும் வெளிச்சமா இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர். மூன்றாவது, அல்லேலூயா, நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் ராஜா பாஸ்டர் சொன்னாங்க 29 பார்த்தீங்கன்னா, விசேஷ குணமுள்ள ஒரு பெண். சொல்லுங்க, விசேஷ குணமுள்ள ஒரு பெண். அல்லேலூயா. குடும்பங்கள் கட்டப்படுகிறது பெண்ணா, ஊழியர்கள் கட்டப்படுகிறது பெண்ணா, புரியுதா? எங்க தேசம் கட்டப்படுகிறது பெண்ணா. அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு விசேஷ கிருபை, விசேஷ குணங்கள் இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் நல்லவர். என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் சொல்றேன், என்னுடைய மனைவி பெரிய பிரசங்கியார் இல்லை. இட்ஸ் நாட், மை வைஃப் இஸ் நாட் a preacher, இட்ஸ் நாட் a good worship leader, but good wife. அது 15 வருஷமா நான் சுத்திட்டே இருக்கேன். ஆனா கல்லூரி 4 பிள்ளைகள் கல்லூரிக்கு போறாங்க, எனக்கு தெரியாது, அதான் போறாங்க. எல்லாரும் இதுவரையிலும் என் மனைவியால் குடும்பத்திலும் பிரச்சனை இருந்ததில்லை, ஊழியத்திலும் பிரச்சனை இருந்ததில்லை. ஆண்டவரை தந்த நல்ல மனைவிக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றேன். ஆண்டவர் நல்லவர், விசேஷ குணமுள்ளவர். எல்லாரும் அனுசரித்து எல்லாரும் ஒரே மாதிரி வச்சிருப்பார். அது உறவினராக இருந்தாலும் சரி, அது விசுவாசிகளாக இருந்தாலும் சரி. ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் விசுவாசிச்சு அது சொன்னாங்க, பாஸ்டமா இன்னும் ரொம்ப நேரம் பேச மாட்டாங்க. எதிர்த்து நினைச்சுக்கிட்டேன், நல்ல வேலை உங்களை பேசலன்னு நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா நிறைய பாஸ்டமா மாதிரி பேசியே முடித்து துவைச்சிட்டாங்க. அதனால எனக்கு பயங்கர சந்தோஷம். ரைட்டு, என் மனைவி கரெக்டாக தான் நடந்திருக்கா. ஏன் தாராளமாக பேசணும், நல்லா இருக்கீங்களா, சும்மா இருக்கலாம், ஒரு பிரச்சனை என்னாச்சு சரியாயிட்டா கேட்டால் ஒரு விசேஷ குணங்கள் இருக்கும். அந்த மதம் ரொம்ப முக்கியம். 3 வீட்டை ஞாபகத்தில் வச்சிருக்கேன். விடியற் காலத்தில் எழுதுங்கள், குடும்பத்துக்கு விளக்காயிருங்கள், கணவனுக்கும் குடும்பத்திற்கும் உங்களை சார்ந்த சபைக்கும் விசேஷத்தை குணமுள்ளவர்களாயிருங்கள். ஆமென் சொல்லுங்களே. அல்லேலூயா. அது ஆசீர்வாதமாய் பொறுமை, தாழ்மை, அன்பு, சகிப்புத்தன்மை, உதார குணம், கொடுப்பது, எல்லாரையும் கவனிப்பது, நேசிப்பது, மற்றவங்களை வாங்கன்னு கேட்கிறது. அதோ நல்ல விசேஷத்தை குணங்களை அவங்களை ஆதரித்துக் கொள்ளுங்கள். இல்லை என்று சொல்லவில்லை. அவர்கள் விசேஷத்தை குணமுள்ளவர்கள், அதை அப்படியே உங்கள் வாழ்க்கை கடைபிடிங்கள். அன்பு மகனுக்கு ஒரு 3 காரியத்தை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே யாராவது வாசிக்க முடியுமா? ஆதியாகமம் 25, 21 வாசிகள். மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற கணவன். சொல்லுங்க, குறை சொல்லுகிற கணவன் அல்ல. இட்ஸ் நாட் பிளைண்ட், ரைட்? குற்றப்படுத்துகிற கணவன் அல்ல, விண்ணப்பம் பண்ணுகிற கணவன். தன் மனைவி ஒரு பிரச்சனை, லேட் ஆகுது, குழந்தை பாக்கி இல்லை, அப்படி தன்னுடைய மனைவியை குற்றப்படுத்தி காயப்படுத்தல, விண்ணப்பம் பண்ணுகிற கணவன். பாஸ்டர் சொன்னாங்க, நம்முடைய திருப்பூர் வட்ட போதகர் அன்பு சகோதரரை குறித்து சொல்லும்போது நானும் கவனிச்சேன். அதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம். கல்யாண மேடையில மாப்பிள்ளை எப்படி இருக்காரு, பொண்ணு எப்படி இருக்காருன்னு கண்டுபிடிச்சா அவருடைய ஆவிக்குரிய அனுபவத்தை பார்த்துக்கலாம். அவர் மெய்மறந்து ஆராதிச்சுட்டு இருந்தார். அவன் மகள் பிடித்து வைத்தவர்கள். அல்லேலூயா. அவர் பாஸ்டர் சொன்னாங்க, சண்டே வேலை இருக்கு, அந்த வேலையை தூக்கி எரிஞ்சிட்டார். சின்ன வேலையோ பெரிய வேலையோ, சண்டே சர்வீஸ் வராம நம்ம வேலை பெற முடியாது. வேண்டாம் வேலை சூப்பர். அதான் வெரி குட், நல்ல அனுபவம். பாருங்க, விண்ணப்பம் பண்ணுகிற கணவன் மனைவிக்காக விண்ணப்பம் பண்ணுற போது தேவனது குடும்பத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. உங்கள் ஜெபம் அதிகமாகட்டும், குடும்பத்திற்காக, சபைக்காக, தேசத்துக்காக விண்ணப்பம் பண்ணுகிற விண்ணப்பம் அதிகமாகட்டும். விண்ணப்பம் பண்ணுகிற கணவனாகிறீர்கள். ஜெபம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஜெபிக்கும் போது நீங்கள் தேவனை சார்ந்து கொள்கிறீர்கள். ஜெபிக்கிற உங்களை அவர் சார்ந்து கொள்கிறார். ஜெபிக்கும் போது நீங்கள் தேவனோடு நடப்பீர்கள். ஜெபிக்கிற உங்களோடு தேவன் நடப்பார். ஜெபிக்கும் போது நீங்கள் தேவனோடு ரகசியத்தை சொல்லுவீர்கள். அல்லேலூயா. உங்களுக்கு தேவன் ரகசியத்தை சொல்லுவார். நீங்கள் ஜெபித்தால் கர்த்தரை கனம் பண்ணலாம். ஜெபிக்கிற உங்களை அவர் கனம் பண்ணுவார். நீங்க ஜெபிக்கும் போது தேவனோடு பேசலாம், ஜெபிக்கும் போது தேவன் உங்களோடு பேசுவார். ஆமென். விண்ணப்பம் பண்ணுங்கள். வாழ்வில் மேன்மை ஜெபம் தான் அஸ்திவாரம். ஜெபமே ஜெயம், ஜெபமே வல்லமை, ஜெபமே அக்கினி, ஜெபமே வானத்தை திறக்க திறவுகோல். திறமை செய்யாத ஜெபம் செய்யும், அறிவு செய்யாத ஜெபம் செய்யும். ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், உங்க மூளை அறிவு செய்ய முடியாது, உங்கள் முழங்கால் செய்யும். ஆமென். ஜெபத்தை அதிகப்படுத்துங்கள். விண்ணப்பம் செய்கிற எல்லாருக்கும் சேர்த்தா சொல்றேன்,
மனைவி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு, ஒரு படுத்திருப்பார். எப்படி ஆசீர்வாதம் வரும்? விண்ணப்பம் பண்ணுகிற நல்ல ஒரு கணவராய் மாறுகிறது, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1, 7, 8 அந்த வசனங்களை வாசிக்கிறீங்களா? அந்த ஃபர்ஸ்ட் சாமுவேல் சாப்டர் 1 verse 1, 7, 8 வாசிங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏழாம் வசனம் வாசிங்க. அடுத்த வருஷம் வாசிங்க, அடுத்த வருஷம் வாசிங்க. 8ஆம் வசனம். எல்கானா அவளை பார்த்து, அண்ணாளே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய்? ஏன் சஞ்சலம் இருக்கல? ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? என்ன சொல்ற? விசாரிக்கிற கணவன். ஹலோ சொல்லுங்க, விளக்குறீங்களா? விசாரிக்கிற கணவன், கனவை விசாரிக்கணும். ஹலோ, நேற்று இரவு ஊழிட்டு போனேன், காலையில் 4 மணிக்கு தான் வந்தேன். வந்த உடனே நான் மனைவிட்டு கேட்டது எப்படி இருக்கேன், உடம்பு சரியாயிட்டா, கழுத்துல ஒரு வலி இல்லை. ஹலோ, நான் இங்கே மேடையில் பெரியாளா இருக்கலாம், வீட்டில் கணவன். நான் சொல்றேன், என் பிள்ளைகளுக்கு நான் பாஸ்டா இருக்கிறது, என் பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனா இருக்கிறேன். என் மனைவிக்கு நான் பாஸ்டா இல்லை, நல்ல கணவனா இருக்கிறேன். ஆமென். என்னுடைய காலை ஜெபம் 5லேருந்து 7. என்னுடைய ஜெபத்தெல்லாம் முடிச்சுட்டு முதல்ல கிச்சன்ல போய் சாம்பார் காய்கறி விட்டுறேங்க. இதுல இருந்து பாவம் வந்து போச்சுங்க. ஹலோ, எல்லாம் கத்தா இருக்கீங்களா? சில சகோதரிமா இருக்கிறப்ப ஆறுதலா இருக்கும். உங்க கணவர் நேர்ந்து வேலை வாங்க, வீட்டுல போய் விசாரிக்கணும். சாப்பிட்டா மட்டும் போதாது. இவரு டேபிளுக்கு வருவார், மனைவி அந்த வேலைக்காரியா, சமைக்கிற வேலைக்காரியான்னு கேட்கலாம். Wife is not cook. Hello. Wife is not Toby. या तुड़ी लोच बोल Toby या मनेवी. समेल करिया. It's not a servant. It's a life partner. चर्च में पास्टर का वीट में पास्टर ने ये लोग कुड़ुम वाले Toby. Hello. Allah कदर किला. उनका media किला. वीट पड़ता है लिट्टू बंद. परलोक तो उत्तर वाले की पड़ता है ये रंग कोई आराम नहीं करना मुझे लाइट. जो पुलिस के उत्तर वाले परलोक साइड वीट पड़ता है कदर तो उत्तर के वार्ड है. அப்படின்னு சொல்லுங்களேன். அதில் சாப்பாடு கரெக்டாக வரணும் தெரியுதா? நம்ம பெரிய கலெக்டரா, வீட்டு குடும்ப காரியத்தை கரெக்டாக விசாரிக்கிற கணவன். ஏன்னா ஒரு நாள் வேறு ஒரு மெயின்லைன் சர்ச்சு போகிற வார்த்தைகளை சொல்லி முடிக்க போகிறேன். ஒரு ஃபேமிலி என்ன கவுன்சிலிங் வந்தாங்க. அன்பு மகள் அவள் ஒரு பட்டத்தாரி, ஒரு பெண் குழந்தை இருந்தது. அதோட கணவர் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவளை வேற ஒரு சர்ச் போவாங்க, என்கிட்ட கவுன்சிலிங் கொண்டு வந்தாங்க. நான் உட்கார வச்சு அவள்கிட்ட பேசுறேன். முதல்ல அவள்கிட்ட மனம் விட்டு பேசுறேன், ரெண்டாவது ஆலோசனை சொல்லலாம் அப்படின்னு பேச அவன் சொல்றா, அங்கிள் என் கணவர் ஒர்க் பண்ணுறேன், நாங்கள் ஒர்க் பண்ணுறேன், என் குழந்தை ஸ்கூலுக்கு போகிறேன், எனக்கு ஒரு குழந்தை இருக்காங்க, மாமனார் மாமியாக இருக்கேன், கூட்டு குடும்பம், எங்களுக்கு வேலைக்காரங்க கிடையாது, நான் தான் சமைக்கணும், ராத்திரி 12 மணிக்கு படுக்கிறேன், காலைல 5 மணிக்கு எழுப்புறேன், தப்பு இல்லை, மனப்பூர்வமாக நான் செய்கிறேன், நான் தான் வாஷ் பண்ணி எல்லாம் செய்யணும். ஆனால் அவன் சொன்ன என்ன வாழ்க்கை என்ன குடும்பம் ஏமான்னு கேட்டேன். அவன் சொல்கிறா, என்கிட்ட கேட்பான், பிள்ளை சாப்பிட்டாளா, ரைட், என் தம்பி சாப்பிட்டாளா, ரைட், எங்கள் அப்பா அம்மா சாப்பிட்டாங்களா, திருமணமாகி இதுவரையிலும் ஒரு நாள் நீ சாப்பிட்டியான்னு கேட்கலாம் பாஸ். அந்த மகள் சொன்ன வார்த்தை வேதனையோடு அவசரம் சோழமாக படுத்திருப்பேன். இனி ஹாஸ்பிட்டல் கூட்டு போக வேண்டாம், எனக்கு டேப்லெட் வாங்கி கொடுக்க வேண்டாம், உனக்கு என்ன செய்யறது கேட்டது கிடையாது. நான் பார்த்து வெறுத்து போச்சு. அதனால இவனுடைய வாழ்றதை விட தனியாக உட்காந்துடலாம் அப்படின்னு முடிவெடுத்தேன். நான் அவங்களுக்கு சில ஆலோசனைகள் சொல்லி கொடுத்தேன். மறுபடியும் கற்றுக்கணும் ஒரு பிள்ளையை கற்றுக் கொடுத்தாங்க. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். அவன் சொல்றதுல நியாயம் இருந்துச்சு. விசாரிக்கிற கணவனாக இருக்கணும். வீட்டுக்கு போகும்போது நம்ம சிரிச்சு சந்தோஷமா இருக்கலாம். சாயங்காலம் டயர்டாக இருக்கலாம், ஏன் ஒரு மாதிரி இருக்கிறேன், ஃபேஸ் டயர்டாக இருக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்கு, கேட்டவொடனே உங்களுக்கு குச்சா வந்துடும். ஹலோ, இல்லை இங்கே தான் இருக்கீங்களா? நான் ரெண்டாவது வீ என்ன தெரியுமா, விண்ணப்பம் பண்ணுகிற கணவன் மட்டும் இல்லை, விசாரிக்கிற கணவன். ஏன் அழுகிற, ஏன் சாப்பிடாம இருக்கிறேன், ஏன் சஞ்சலப்படுற, உனக்கு என்ன ப்ராப்ளம், நல்ல கவனிக்கணும். இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஜென்டில்மேனாக வாழ்ந்துட்டீங்க. இன்னைக்கு அப்படின்னு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு பின்னால ஒரு பெரிய குடும்பமே இணையுது. அன்பு மகன் மாத்திரம் இணையல, ஒரு குடும்பமே இணையுது. விசாரிப்பு மேன்மையான ஒன்று. ஆமென் சொல்லுங்களேன். நல்லா விசாரிக்கணும், ஒருத்தர் விசாரிக்கணும், நல்லதுதான். ஆனால் நான் இந்த செய்திக்காக சொல்லுகிறேன், நீங்கள் மனைவியை நன்றாக விசாரிக்க வேண்டும். நிறைய குடும்பத்தோட பிரச்சனை தான், குடும்பத்தோட பிரச்சனைகள் தான். கன்னியாகுமரி மாவட்டத்தில் செய்தி வாசிக்கிறதுல கிடைச்சோட ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கிறிஸ்தவ குடும்பத்தில் டிவோர்ஸ் அப்ளை பண்ணாங்க. அந்த ஐயாவுக்கு 75 வயசு, அந்த அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 70. நல்ல தரமான குடும்பம், நல்ல குவாலிஃபைட் குடும்பம்.
அந்த அம்மா டிவோர்ஸ் அப்ளை பண்ணும்போது பிள்ளைகளை போய் கெஞ்சினாங்க, வேண்டாங்கன்னு. அந்த அம்மா சொன்னாங்க, என்ன இவன்கிட்ட வாழ்ந்து எதுக்கு? ஏன் சொன்னாங்க தெரியுமா? அவர் ஒரு வியாபாரி, காலையில் 5 மணிக்கு போறவர் 11 மணிக்கு வர. அவங்க சொன்னாங்க, பிள்ளைகள்லாம் ரெடி கொடுத்தாச்சு, வெல் செட்டில் ஆகிட்டோம். இந்த ஆளுக்கு வந்து பேச நேரம் இல்லை. நான் எழுப்புறப்போ அந்த ஆள் போயிடுறான். நான் தூங்குற பிறகு 10 மணிக்கு வரேன். இவன்கிட்ட வாழ்றத விட சும்மா இருந்துட்டு போகலாம். இவன் 5 வருஷம் 10 வருஷம் வாழ்ந்து இவன்கிட்ட வாழ்றத விட சும்மா இருந்துட்டு போகலாம் அப்படின்னாங்க. இது நடந்த சம்பவம் இருக்கு. அவனுடைய அங்கெல்லாம் இப்ப எதுக்கு சம்பாத்தியம்? பிள்ளைகள்லாம் கட்டி கொடுத்தாச்சு, என்கிட்ட உட்காந்து பேசுறதுக்கு அதுக்கு நேரம் இல்லையா? ஹலோ, எல்லாத்தையும் தான் இருக்கீங்களான்னு ரொம்ப கோபமா இருக்கீங்களோ? இவர் அங்கே பாதத்தில் உட்காந்து ஊர்ல பேசியிருப்பார், பொண்டாட்டிகள் பேசுறதுக்கு நேரம் கிடையாது. என்ன ரொம்ப பெரிய இவர், ஊர்ல பெரிய நாட்டாம இல்லை காட்டாம. இவருக்கு டீ கடையில் உட்காந்து பெஞ்சில் உட்காந்து பேப்பர்லாம் பார்த்து திறந்தனர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அதெல்லாம் பார்த்து இவர் ஊருக்கிற ஒரு நேரம் உண்டு. இவரை நம்பி பின்னால வருகிற ரயில் பெட்டி மாதிரி பின்னால வருகிற மனைவிட்டு பேச ஒரு நேரம் இல்லை. ஹலோ, அதையாச்சும் அமைந்த மாதிரி இருக்கு. மனம் விட்டு பேசுங்க. நீங்க மனம் விட்டு பேசுற ஒரே ஒரு ஆள், ஒன்று கர்த்தர், 2வது மனைவியா இருக்கட்டும். விசாரிங்க, நல்ல விசாரிங்க. கடைசி ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Finish the message. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஆண்டவர் நல்லவர். புருஷர்களே, மனைவிகள் பலவீன பாண்டங்களாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடைவராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு நடந்து கொள்ளுங்கள். விவேகம் உள்ள கணவன். நம்பர் 1 விண்ணப்பம் பண்ணுகிற கணவன். நம்பர் 2 விசாரிக்கிற கணவன். நம்பர் 3 விவேகம் உள்ள கணவன். மாமாட்ட நடந்து கொள்ளும், அவன் தகப்பன் ஸ்தானம். மாமியார் நடந்து கொள்ளும், அவங்க தாய் ஸ்தானம். 2 பேரும் சொல்றேன். ஹalleluya. 2 உறவுகள் இப்படி நடக்கணும். பாஸ்டர்ஸ் அப்படி நடக்கணும். இந்த இவ்வளவு வருமானம் இருக்கு, இதுல இப்படி நடந்து கொள்ளும். மனைவிக்கு இந்த தேவை, இதுல இப்படி நடந்து கொள்ளும். ஹalleluya. ஆமென். என்ன அழகான வார்த்தை. விவேகம் உள்ள கணவனை விவேகமாய் நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் கிருபை கொடுப்பதாக அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கை உயர்த்தி தலையிலே சொல்லுங்கள், ஆண்டவர் நல்லவர். அவங்க பலகீனமானவர்கள் அல்ல. எதில் பலகீனம் தெரியுமா? கணவனை நேசிக்கணும், அதை காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டாங்க. எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு. எனக்கு வாகனம் ஓட்டுகிற 1-2 டிரைவர்ஸ் வந்து ஒரு தம்பி வந்திருக்கிறார், விசுவாசி. நம்ம மூணு பிரதர்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நான் நேற்று வாகனம் ஓட்டிட்டு வந்து சொல்லி சிரிச்சேன். அவங்க செல்போன்ல தன் மனைவி மாற்றிலிருந்து வர்ற போனு கொண்டு தனியாக வச்சிருக்காங்க. ஹலோ, அதுல கூட வந்திருக்கிற விசுவாசி தம்பி செல்போன்ல என்ன வச்சிருக்காங்கன்னா, அவன் மனைவி பாட்டு வச்சிருக்கான். என்ன பாட்டுனா, காட்டுப்பூராவின் சத்தம் கேட்கிறதே, என்னை தேடி வருவார் என்று. கரெக்டா அவன் அடிச்சவன் எனக்கு சிரிப்பு வந்துடும். என்ன அடிச்சிட்டானா கரெக்டா வச்சிருக்காங்க. அல்லேலூயா. இன்னொரு தம்பிக்கார ஓட்டுவான். அவனும் இந்த ஏரியாவில் வந்து அவனுக்கு மகனை எடுத்தோம், நாகூர் சைடில் இருந்து. அவன் என்ன பாட்டு வச்சிருக்கான்னா, அவன் விசுவாசி. அவன் என்ன பாட்டு வச்சிருக்கான்னா, என்ன பாட்டு எனக்கு ரொம்ப நான் அந்த ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அந்த பாட்டு என்னன்னா, என்னோடு பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதுங்கப்பா, நீங்க சொன்னதை நான் செய்வேன். ஹலோ, என்ன பாட்டு? எனக்கு ரொம்ப புது பாட்டு ரொம்ப பிடிக்காது, நல்ல பாட்டு தான் தேவை. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அவங்க எவ்வளவு செலக்ட் பண்ணி வச்சு விட்டுருக்கா பார்த்தீங்கன்னா, எவ்வளவு பிஸியா இருந்தாலும் என்கிட்ட மட்டும் பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்கிறாருங்கப்பா. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆமென். தினந்தோறும் கைப்பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க, தினந்தோறும் வேத வாசிங்க. 2 குடும்பத்தையும் நல்லா நேசிங்க. நீங்க அவங்க குடும்பத்தை ரொம்ப நேசிங்க. தங்கச்சியா, நீங்க அன்பு மகளே, அவங்க குடும்பத்தை ரொம்ப நேசிங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ரசமா கரெக்டா கொடுங்க, ஒழுங்கு கத்தர் ஆராதிங்க, ஒழுங்கா ஜெபம் பண்ணுங்க. ஏற்ற காலத்தில் புத்திர சந்தானத்தை கத்தர் உங்களுக்கு தருவார். ஆமென் சொல்லுங்கள். இந்த வீயை மறந்துடாதுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். 3 வீக் சொல்ல முடியுமா? விடியற் காலையில் செய்யணும், எழுப்பணும், விளக்கா இருக்கணும், விசேஷம் உள்ளதா இருக்கணும். ஒரு வீயை சொல்லுங்க பார்க்கலாம். விண்ணப்பம் பண்ணுங்க. ஆமென். 2வது என்ன சொல்றேன்? விசாரிக்கிறவங்களா இருங்க. 3வது அல்லேலூயா, விவேகமாக நடந்து கொள்ளுங்கள். குடும்பத்துக்கும் தேசத்திற்கும் திருச்சபைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள். சீக்கிரத்தில் வாக்குத்தத்த தலைமுறைகள் தருவார். ஆண்டவர் கிருபை கொடுப்பதாக இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Thank you so much. வாய்ப்புக்கு நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மகிழ்ச்சியான வேலைக்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த மகிழ்ச்சிக்கு எல்லாம் காரணமாக இருக்கின்ற மணமகன் கேப்ரியல் எபனேசர், மணமகள் ரோஸ்லி ஜெசி அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் இருவர் சார்பாக வந்திருக்கின்ற உறவினர்கள், நண்பர்கள், விசுவாச மக்கள் அனைவருக்கும் ஆண்டவர் நாமத்தினாலே வாழ்த்துக்கள்.
மேடையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற கனத்துக்குரிய ஊழியர்கள், இந்த விவாகத்தை தலைமை தாய் நடத்தி கொண்டிருக்கின்ற திருநெல்வேலி ஊழியர் மாவட்ட போதகர் பாஸ்டர் கார்வின் அவர்கள் மற்றும் கரிசல் வட்ட போதகர் அவர்கள், திருக்குறள் வட்ட போதகர் அவர்கள் அனைவருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். பிஎன்பது வட்ட போதகர் வந்திருக்கிறவர்களுக்கு வாழ்த்துக்கள். குறிப்பாக இந்த நாளில் மிக அழகான ஒரு செய்தி மணமக்களுக்காக கொடுத்த அருமையான பாஸ்டர் சாமுவேல் ஜெபராஜ் அவர்களுக்கும் ஆண்டு நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். கர்த்தர் நிச்சயமாக இந்த நாளை கர்த்தர் மேன்மையாக தன் பிள்ளைகளுக்கு ஆக்கி தருவாராக. ஹல்லேலூயா. நல்ல ஆவிக்குரிய பின்னணியத்திலே வளர்ந்த அருமையான 2 பிள்ளைகள் என்று 2 குறித்த நல்ல சாட்சிகள், மணமகனை குறித்த நல்ல சாட்சி, அவர்களுடைய நல்ல ஆவிக்குரிய அனுபவங்களை அருமையாக போதர் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். கர்த்தர் அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. மணமகளை குறித்து நமக்கு நன்றாக தெரியும், அவர்களை குறித்து நன்றாக சொன்னார்கள். அவருடைய பெற்றோர் 2 தகப்பனார் தாயார் இருவருமே நல்ல ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள். அருமையான பாஸ்டர் ஜோன்ஸ் எபினேசர் அவர்கள் அவருடைய தகப்பனாரின் நன்கு அறிவேன். அருமையான பாஸ்டர் தேவதாஸ் அவருடைய திருமதி ருசம்மாள் அவருடைய மகன் வழி பேத்தி என்று அறிந்திருக்கின்றோம். அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பிள்ளைகளில் 3 பேர்கள் நம்முடைய பெண்ணி சர்ச்சிலே முழு நேர ஊழியராக இருக்கின்றார்கள். மூத்த மகன் அவர் ஜோன்ஸ் அவரும் தன்னுடைய ஊழியத்திலே மிக உற்சாகமாக பல இடங்களிலே கனமான ஊழியத்தை செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று அருமையான மணமகளின் தாயார் சிஸ்டர் செல்வராணி அவருடைய பெற்றோர் அவர்கள் மாதவளை கன்னியாகுமரி மாதவளை ஊழியத்தில் மிக முதலிருப்பாக இருந்து அந்த ஊழியத்திற்காக பிரயாசப்பட்டவர்கள். திரு அருள்தாஸ், திருமதி ஸ்டுல்லாபாய் அவர்கள் காலம் சென்றார்கள். ஆனாலும் இப்பொழுது அவர்களுடைய அந்த ஊழியமானது இன்னும் போராட்டமாக இருக்கிறது. ஆனாலும் அவைகளை திரு அருள்தாஸ் அவருடைய மகன்கள் அவர்கள் தகப்பனால் செய்தது போன்று அதே போன்று அந்த ஊழியத்திற்கு மிக உற்சாகமாக ஊழியத்தின் விடுதலைக்காக வளர்ச்சியாக பிரயாசப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பின்னணியத்திலே ஆவிக்குரிய அனுபவத்திலே வளர்ந்து வந்த அன்பான மகள் அவளை ஆண்டவர் இந்த நாளில் ஒரு குடும்பமாக இணைக்க கதை சித்தம் கொண்டதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல, அவனுக்கு ஏற்ற துணை உண்டாகுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாட்களிலே அருமையான பிள்ளைகள் தனிமையாக இருப்பதை உணர்ந்து கொண்ட ஆண்டவர் ஏற்ற வேலை வந்த பொழுது துணையை ஏற்படுத்தவில்லை, ஏற்ற துணை ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் காபியல் எபினேசருக்கு அதை கொடுப்பது ஒரு துணை அல்ல, அவருக்கு ஏற்ற துணை. அதே போன்று ரூஸ்லின் ஜெசிக்கு ஆண்டவர் தருவது ஒரு துணை அல்ல, ஒரு ஏற்ற துணையை கதர் கொடுக்கின்றார். ஆமென். இந்த துணையை தொடர்ந்து ஆண்டவர் அவர்கள் ஆசுதமாக்கி தருவாராக. விவாதத்தை நடத்தி வைப்பதற்கு முன்பாக ஒரு வசனத்தை அவர்களுக்காக நினைப்பூட்டி விட்டு நாம் அடுத்த பகுதிக்குள்ளே கடந்து செல்ல இருக்கின்றேன். பிரசங்கமாக எடுத்துக்கொள்ளவில்லை, நல்ல பிரசங்கத்தை அறிஞர் பாஸ்டர் நாங்கள் தந்துவிட்டார்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நினைப்பூட்டிக் கொள்கின்றேன். 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திற்கு நாம் வாசிக்கும் பொழுது அருமையான மணமகன் மணமகள் இருவரும் தரித்து கொள்ள வேண்டிய ஒரு 2 காரியங்களை உங்களுக்கு சொல்லுகின்றேன். அது 2ஐயும் நீங்கள் தரித்து கொள்ளும் பொழுது அடுத்த ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அதை சொல்லிவிட்டு அமர்ந்து கொள்ளுகின்றேன். என்ன தரித்து கொள்ள வேண்டுமா? எல்லாரும் தெரிந்த இடம்தான் 12ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் ஒருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. அல்லேலூயா. தரித்து கொள்ளலன்னு சொன்னா என்ன? நான் வஸ்திரம் தரிக்கிறது போல இல்லையா? இப்போ மணமக்கள் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கிறார்கள். அவர்கள் தரித்திருக்கிற வஸ்திரத்தை நீங்க எங்க இருந்து பார்த்து கொள்ளலாம். யார் அவங்க பார்த்த கலர் நம்ம டார்க் கலரில் போட்டிருக்குன்னு சொல்ல மாட்டார்கள். காரணம் நாம் பார்க்கிற நிலையில் இருக்கின்றது போல. இதே போன்று இந்த நல்ல சுபாவங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இது ஒரு கணவன் மனைவி இருக்க முடியாத இவர்களுக்குள்ளே இருக்கின்ற ஒருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, இவைகளை இவர்கள் ஒருவருக்கொருவர் பார்க்கிறது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய நற்குணமுடையவர்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை தரித்து கொண்டு ஒருவரை தாங்கி ஒரு குறைபாடுள்ள கிறிஸ்து மன்னித்தது போல் ஒருவருக்கு என்ன செய்து மன்னியுங்கள்.
இவைகளை தரித்து கொண்டால் கிடைக்கிற நன்மை என்னென்றால் மன்னித்தல் தானாக வர ஆரம்பிச்சிடும். என்ன வரும்? மன்னித்தல். குடும்பத்துக்குள்ளே ஒருவருக்கு ஒருவர் மன்னித்தல் இருக்க வேண்டும். நான் குடும்ப தலைவர் நான் மன்னிப்பு கேட்க வேண்டியதில்லை, நான் குடும்ப தலைவி மன்னிப்பு கேட்க வேண்டியதில்லை, அப்படி இல்லை. ஒருவர் தான் செய்து தவறு உணர்த்தப்படும் பொழுது அது கணவனானாலும் சரி மனைவியானாலும் சரி மன்னிப்பை பெற்றுக் கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக, சமாதானம் நிறைந்ததாக, சந்தோஷம் நிறைந்த குடும்ப வாழ்வாக அமைந்துவிடும். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் முதல் தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப கவனமாக தெரிந்து கொள்ளும். இரண்டாவது தெரிந்து கொள்ள வேண்டியது அடுத்த வசனம், இவை எல்லாவற்றுக்கும் மேலும் பூர்ண சற்குணத்தின் கட்டாய அன்பை தெரிந்து கொள்ளுங்கள். முதலாவது ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அது உள்ளே இருக்க வேண்டிய காரியம் என்னெல்லாம்? உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்த, நீடிய பொறுமை, இதெல்லாம் நமக்குள்ள இருக்க வேண்டியவைகள். இவைகள் உள்ளே இருக்கும் பொழுது அது வெளிப்படுவது என்ன வெளிப்படும்? மன்னித்தல் என்று ஒன்று வெளிப்படும். சரியா? உள்ளே உருக்கம் இரக்கம் இருந்தால், தயவு இருந்தால், மனத்தாழ்மை இருந்தால், சாந்தம் இருந்தால், நீடிய பொறுமை, இதெல்லாம் உள்ளே இருந்தால் மன்னிப்பது முந்திக் கொள்வார்கள். இரண்டாவது, இவைகளை உள்ளே வைத்துக் கொண்டு மேலே அன்பு என்னும் போர்வையினால் மூடிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என்ன சொல்லப்படுகிறது? இவை எல்லாவற்றுக்கும் மேலும், எதெல்லாவற்றுக்கும் மேலே? இந்த உருக்கம், இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடி பொறுமை, இதை தரித்து கொள்ள வருகின்ற மன்னித்தல், எல்லாவற்றும் மேலாக அன்பை தரித்து கொள்ள வேண்டும். அன்பு சகல பாவங்களையும், ஹல்லேலூயா, அன்பில்லாத தேவனை அறியா. கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாத காணாத தெய்வத்தில் எப்படி? அன்புக்கு ஒரு மிக முக்கியம். 1 கொரிந்தியர் 13 அன்புக்கான பெரிய டெவலப்ஷன் பாருங்க. அன்புக்கான புகழாது, இருமாப்பா இராது, ஐக்குமரை செய்யாது, தற்பொழுது நாடு சில மடையத்தை இடையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷம், சகலத்தை தாங்க, சகலத்தை சகிக்கும், அப்படி அழகாக எழுதி வைத்திருக்கிறார். இந்த அன்பை வாழ்க்கையில் தரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இது இன்னும் எல்லாம் பிரத்யட்சமா தெரியும் பாருங்க. சில ஒரு மணமக்கள் கோட்டு போடுறது, சில பார்த்தீங்கன்னா உள்ள ஷர்ட் போட்டு மேல ஒரு ஓர் கோட்டு போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது அன்பை தரித்து கொள்ளும். உள்ள என்ன இருக்கு? வெண்மையான வஸ்திரம் தரித்திருக்கிறார்கள். உள்ள இரக்கம் இருக்கிறது, உள்ள உருக்கம் இருக்கு, தயவு, அன்பு எல்லாம் உள்ள நிரம்பி இருக்கு. மன்னித்தல் இருக்கிறது. எல்லாற்றுக்கும் மேல அன்பினால தங்களை மறைத்துக் கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் அன்பை வெளிப்படுத்துங்கள். ஒருவருக்கு என்ன செய்ய வேண்டும்? அன்பு. ஏன்னா இந்த உலகத்தில் பூரணர்கள் இங்கே யாருமே கிடையாது. யாருமே முழுமை அடையவில்லை. எல்லாருக்குள்ளும் குறைவு இருக்கிறது, ஏற்றத்தாழ்வு இருக்கு. அப்போ ஒருவரை ஒருவர் மன்னித்து அன்பினால், அன்பு உள்ளே வர வர அவர்கள் தானாக நம்ம வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் அன்பின் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுதல். ரோமர் எழுதும் பொழுது 15 சொல்றாரு, ஒருவர் கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொள்வது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்கள். 7 அதனால் தேவனுக்கு மகிமை உண்டாக 15:7 ரோமர் 15:7 கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் பொழுது காபியல் இப்ரேசர், கர்த்தர் இது எனக்கு கொடுத்த துணை என்று அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே ரோஸ்லின் ஜெஸ்ஸியும் தேவன் எனக்கு தந்த துணை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிஜ துணை கதைத்தாங்க. கற்பனை துணை மனசுல நிறைய இருந்திருக்கும். காபிரியல் இப்ரேசர்லாம் கற்பனை வச்சுதான் தெரியாது, தவறு கிடையாது. கற்பனை ஈர்ப்பு இல்லாத இருக்கும் இல்லையா? எனக்கு பாருங்க மனைவி இப்படி இருக்கணும் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அதே போல ரோஸ்லின் ஜெஸ்ஸிக்கு நிறைய கற்பனை உள்ள வச்சிருப்பாங்க. எனக்கு ஒரு கணவனார் அவரை போல இருக்கணும், இவரை போல இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், நல்லா பாடணும், நல்லா அதை செய்யணும், இதை செய்யணும், எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கு, நிறைய வச்சிருப்பாங்க. இயல்பு. ஆனால் ஆண்டவர் யாருக்கும் கற்பனை துணை தர மாட்டார். ஆமென். எந்த துணை தருவார் ஆண்டவர்? நிஜ துணை. அதான் ஆண்டவர் ஆதியாகமம் 2:2 ஏற்ற துணை. நமக்கு தெய்வம் நியமித்திருக்கிற நிஜ ஒரிஜினல் தாரார் பாருங்க, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இருக்கிற வண்ணமாக குறைவோடும் நிறைவோடும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆசீர்வாதத்தை நிறைவாக குடும்ப வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள அது உதவியாக இருக்கும். சரி, அன்பை என்ன செய்ய வேண்டும்? தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து அந்த பிரதிபலன் எப்படி இருக்கும் பாருங்க. கொலோசியர் 3:15 தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆள கடவுது. ஹல்லேலூயா. உங்கள் வீடு நிறைய வெள்ளி பொருளும் இருக்கலாம், ஏகப்பட்ட பணம் வச்சிருக்கலாம், லாக்கர் பேங்க் எல்லாம் ஃபுல்லா இருக்கலாம். ஆனால் சமாதானம் இல்லை என்று சொன்னால் அவைகளால் ஒரு பிரயோஜனம் இருப்பதில்லை. ஹல்லேலூயா. ஒரு வீடு சாப்பிட ஆதாரமாக இருக்கலாம், குடிக்க முடுக்கிற வஸ்திரம் இல்லாமல் இருக்கலாம். அது நடுவில் மகிழ்ச்சியான சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை இருக்கும் என்றால் அதுதான் பரலோகத்துக்கு சாயலாக இருக்கும். ஹல்லேலூயா.
நம்முடைய குடும்ப வாழ்வானது பரலோகத்தை பிரதிபலிப்பதாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கேற்ற வாழ்க்கை வாழ கிருபை செய்வாராக. தெய்வ சமாதானம் இவர் இருதயத்தை ஆளுகை செய்ய வேண்டும். சங்கீதம் 4ஆம் சங்கீதம் ரொம்ப பிடித்தமான வசனம் உண்டு. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெரியிருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கலாம், அதிக சந்தோஷத்தை என் இதயத்தில் தந்தி சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்கிற கர்த்தாவே, நீ ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. அவர்கள் தானிய திராட்சைலாம் பெரிய இருக்கும் பொழுது இருந்த சந்தோஷத்தை பார்க்கலாம். இது ஒன்று இல்லாதிருக்கிற பொழுது உடுக்க வஸ்திரம் இல்லை, சாப்பிட ஆகாரம் இல்லை, படுக்க இடமே கிடையாது. தாவீது ஓடிக்கொண்டிருக்கிற கெபியிலும் குகை வனாந்திரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் உள்ளத்தில் சந்தோஷம் பாருங்க. இதெல்லாம் இருக்கிறதை பார்க்கலாம். அவர்கள் பெற்றுக்கொண்ட சமாதானத்தை பார்க்கலாம். ஒரு சமாதான வாழ்வை எனக்கு தந்திருக்கிறேன் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். அந்த சமாதான வாழ்வை கர்த்தர் எங்கள் வாழ்விலே தொடர்ந்து பெருக செய்வாராக என்று சொல்லி என் வார்த்தையை நிறைவு செய்கின்றேன். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அன்பான பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் இவர்களை தேவனுடைய சமூகத்தில் நாம் இணைத்து வைக்க போகின்றோம். கேட்ட வார்த்தைகள், நிறைய செய்திகள். இப்போ ரோசலி திசை ஏகப்பட்ட பிரசங்க பிறந்திருந்து கேட்டு கொண்டிருக்கின்றோம். நல்ல அனுபவம் இருக்கிறது. அன்பு தம்பி காவியோட நல்ல அனுபவம். ஆகினால உங்களுக்கு நல்ல வார்த்தைகளுக்காக ஏற்கனவே கொடுத்திருக்கின்றார். நல்ல ஊழிய அனுபவத்துக்குள்ளும் விசுவாசத்தை பின்னணியில் வளர்ந்திருக்கிறீர்கள். எனவே தொடர்ந்து அவைகளை தியானித்துக் கொள்ளுங்கள். இங்கே சொல்லப்பட்டவைகளை தியானிங்கள். இன்னும் இருவருமாக சேர்ந்து வேதத்தை வாசியுங்கள், தியானியுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை இன்னும் சிறப்பான மேன்மையான அளவு நடத்துவார். ஹல்லேலூயா. எஸ்ஐயா 61:9 வார்த்தை இருக்கிறது. இவர்களை பார்க்கிற யாவரும் மெய்யாகவே இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. இந்த குடும்பத்தை பார்க்கிறவர்கள் அவனமாக ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார்கள் என்று வாழ்த்துகிறேன். எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? மணமக்கள் முழங்கால் படி போடுங்கள். தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் இப்பொழுது கொடுக்க போகிற வாக்குடன்படிக்கை கர்த்தர் சமூகத்தில் ஒப்புவித்து தேவ சமூகத்தில் ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவரே, இதுவரைக்கும் நாங்கள் தனி நபராக வாழ்ந்தோம் ஆண்டவரே. இன்று முதல் நாங்கள் கணவன் மனைவியாக வாழும்படி இணைக்கப் போகிறீர்கள் ஆண்டவரே. கர்த்தருக்கு என்று ஒரு உண்மையுள்ள உத்தமம் உள்ள ஒரு குடும்ப வாழ்க்கை செய்ய உங்களுடைய கிருபை வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி கண்ணீரோடு கொண்டு ஜெபம் பண்ணுங்க. சபை மக்கள் ஊழியர்கள் எல்லாரும் இவர்கள் தேவ சமூகத்தில் கொடுக்கிற வாக்குடன்படிக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த ஜீவகாலம் அல்ல இன்றைக்கு தேவ சமூகத்தில் எடுக்கிற தீர்மானத்தில் கடைசி மட்டும் உண்மையாக இருக்கும்படியாக உத்தமமான குடும்ப வாழ்க்கை செய்யும்படியாக அதிக தேவ பயத்தோடு வாழக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கை செய்ய கர்த்தர்களை பயன்படுத்த வேண்டும். அர்ப்பணிப்போடு கூட ஜெபம் பண்ணுங்க. அர்ப்பணிப்போடு எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கள். மணமக்கள் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இன்றைக்கு ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் என் வாழ்க்கையை தருகிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க தேவ சமூகத்தில் நான் சொல்ற 2 வார்த்தை 2 விண்ணப்பங்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மணமகள் தேவ சமூகம் சொல்லுங்க. ஆண்டவரே, இன்று என்னை கணவன் ஸ்தானத்தை உயர்த்துகிறீர் ஆண்டவரே. மனைவி சகோதரி சொல்லுங்க, என்னை மனைவியின் ஸ்தானத்தை உயர்த்துகிறீர் ஆண்டவரே. இந்த பிரபுவில் தெய்வ பக்தோடு நடந்து கொள்ள ஒரு நல்ல குடும்ப தலைவராக ஒரு நல்ல குடும்ப தலைவியாக நான் வாழ வேண்டும் ஆண்டவரே. உடைய கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லுங்க. உண்மையாகவே கர்த்தர் உங்களை அமிதமாய் உருவாக்குகிற ஆண்டவர், பயன்படுத்துகிற ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே தேவ சமூகத்தில் ஜெபத்தை கொண்டு ஏறுங்கள் ஆண்டவரே. என்று எனக்கு தருகிற துணை இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. குறைவோடு நிறைவோடு ஏற்றுக்கொள்கிறேன். நீ எனக்கு தருவது அமை நாடு கற்பனை துணை அல்லப்பா, ஒரு நிஜம் மனப்பூர்வமாக ஆண்டவர் சம்மதிச்சவம் பண்ணுங்க. இந்த ஜெபத்தை பரலோக தேவன் ஏற்றுக்கொள்கிறார், அங்கீகரிக்கிறார். உங்கள் இதயத்தின் உண்மையான வேண்டுதலுக்கு கர்த்தரை செவி கொடுக்கிற ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். கண்ணீரோடு ஒப்புக்கொண்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு தருகிற துணையை நான் இருக்கிற வண்ணமாக நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. அதே போல் இருக்கிற வண்ணமாய் நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அவர் உன்னதமான பலனை கிருபை அபிஷேகத்தை தந்து நடத்துவார். குறைவை பார்க்கும் பொழுது சகித்துக் கொள்வேன் சொல்லுங்க ஆண்டவரே. என் துணைகளை வாழ்வில் ஏதாச்சும் குறை பார்க்கும் பொழுது அந்த குறைவை நான் செய்யப்பட்ட அபிஷேகத்தை கிருபை தந்த ஆண்டவரை எங்களை ஒன்றிணைக்க வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எடுக்கிற தீர்மானத்தில் நான் மரணமானாலும் ஜீவனானால் வாழ்வானாலும் தாழ்வானாலும் இந்த துணைகளை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு வைராக்கியம் உள்ள வெற்றி உள்ள குடும்ப
வாழ்க்கை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. தீர்மானங்கள் தூர்க்காவணும், காத்து கொள்ள உதவு. தீர்மானங்கள் தூர்க்காவணும், காத்து கொள்ள உதவு. நீமையான வாக்கை காத்து வழிபடு தருள வேண்டும். நீமையான வாக்கை காத்து உதவி செய்யும். Praise the Lord. Hallelujah, hallelujah. Amen. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தராமே தம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் செய்கிற உடன்படிக்கையிலே கர்த்தர் மத்தியஸ்தராக இருந்து என் வாழ்க்கையை கர்த்தர் மேன்மைப்படுத்துவாராக, கட்டி எழுப்புவாராக. இவருக்கு கொடுக்க வாக்கு உடன்படிக்கை ஆசீர்வாதத்திற்காக கடற்கடலை ஒரு சிறப்பாக ஈசாவிடுவோம். Praise the Lord. Hallelujah. ஏற்ற காலங்கள் அருமையான பிள்ளைகளை தந்தி பிள்ளைகளை அருமையாக ஆசீர்வதித்து ஆண்டவரே இன்றைக்கு அவர்கள் ஒரு தனிமையான குடும்பமாக அவர்கள் ஆண்டவரே வாழ்வதற்காக கர்த்தர் தந்திருக்கிற பாக்கியத்தை நினைக்கிறோம். பிள்ளைகள் இருவரை நாங்களுடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் இன்று ஆண்டவரே தேவ சமூகத்தில் எடுக்கிற உடன்படிக்கையின்படி ஆண்டவரே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனையின்படி கர்த்தருக்குள் அவர்கள் ஆண்டவரே மேன்மையான சந்ததிகளாக பக்தியுள்ள சந்ததிகளுக்கு பெற்றோராக ஆண்டவரே நாங்களுடைய நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாக பெருகும்படி அவர்கள் மூலம் உடைய நாமம் மகிமைப்படவும் இந்த பூமியில் அவர்களுடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக தேவ சமூகத்தில் ஆண்டவரே வளர்ந்து பெறுகிற ஒரு மேன்மையான சந்ததிகளாக நாங்கள் உடைய நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நடத்துவடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நடத்துகிற தேவ மக்களை கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தேவ ஊழியக்காரரை நாங்கள் விவாகத்தை இங்கே நடத்தி வைக்கின்றோம். நம்முடைய தேவனாய் கர்த்தர் இந்த விவாகத்துக்கு மத்தியஸ்தராக இருக்கின்றார். நீங்கள் அனைவரும் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். எல்லாரும் ஆமே என்று சொல்லி கர்த்தரை மேம்படுத்தும். ஆமே. ரோஸ்லின் ஜெஸ்ஸி ஆகியோரை உடமையான விவாக மனைவியாக ஏற்றுக்கொள்வதற்கு நியாயமான தடை ஏதாவது உண்டென்று காண்கிறாயா? ரோஸ்லின் ஜெஸ்ஸி ஆகியோரின் காபில் என்கிற ஆகியோரின் உடமையான விவாக புருஷனாக ஏற்றுக்கொள்வதற்கு நியாயமான தடை ஏதாவது உண்டென்று காண்கிறாயா? காபில் என்கிற ரோஸ்லின் ஜெஸ்ஸி ஆகியோரை உடமையான விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணங்களை குறிக்கும் வரைக்கும் எல்லா சூழ்நிலையிலும் இவள் ஒருத்திக்கே மெய்யான விவாக புருஷனாக இருப்பேன் என்று தேவனுக்கு முன்பாகவும் கூடி வந்த சபைக்கு முன்பாகவும் வாக்கு கொடுக்கிறீரா? இவளை நேசித்து போஷித்து காப்பாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறீரா? ரோஸ்லின் ஜெஸ்ஸியாகவே காபில் எபினேசரை மெய்யான விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணங்களை பிரிக்கிற வரைக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் இவர் ஒருவருக்கு மெய்யான விவாக மனைவியாக இருப்பேன் என்று தேவனுக்கு முன்பாகவும் கூடி வந்திருக்கிற சபைக்கு முன்பாகவும் வாக்கு கொடுக்கிறாய். எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறாயா? இந்த மணமகளை மணமகனுக்கு கற்பிடித்து கொடுக்கிறது முன்னாக வார்கள். இப்பொழுது மணமக்கள் வாத்தியர் சமூகத்தில் அவர் சொன்ன வாக்குறுதிக்கு அறிக்கை செய்வார்கள். என்னுடைய மெய்யான விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணங்களை பிடிக்கும் வரைக்கும் எல்லா சூழ்நிலையும் பகவத்துக்கு மையமான விவாக புருஷனாக இருப்பேன் என்று நேசித்து போஷித்து காப்பாற்றும் என்று தேவனுக்கு முன்பாகவும்
கூடி வந்திருக்கேன். சபைக்கு முன்பாக வாக்கு கொடுக்கிறேன். पोस्टर प्रेसिडेंटना काव्य विघ्नेश्वर केंद्रे எழுதிய மெய்யான விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணங்களை குறிக்கிற வரைக்கும் எல்லா சூழலிலும் இவர் ஒருவருக்கு மெய்யான விவாக மனைவியாக இருப்பேன் என்றும் எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருப்பேன் என்றும் தேவனுக்கு முன்பாகவும் கூடி வருகிற சபைக்கு முன்பாகவும் வாக்கு கொடுக்கும். ஜெபம் பண்ணும். தேவன் கூடியிருக்கிற வாக்கில் ஆண்டு சமூகத்திலே எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணும். பிரைஸ் எல்லாம் பரிசுத்தரை மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வான திறந்தருளோ பல தானங்களை மீறவரை வானவரை ஞானமுள்ள வல்ல குருநாதரே தேவியும் மாதுரம் திரு ஆசீர்வாதங்கள் வானவரை ஞானமுள்ள வல்ல குருநாதரே தேவியும் ஞானங்களை மீறவரை வானவரை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இவன் இருவரை கணவன் மனைவியாக வைத்து ஆண்டு கர்த்தர் படிக்கிறோம். ஆண்டவர் இந்த இணைப்பில் பெற்ற ரத்தத்தை சிலவிலே சொல்கிற குற்றமற்ற ரத்தத்தை பரிசுத்தமாக்குற ரத்தத்தை பூசுகிறோம். உலகமும் மாம்சமும் கொல்லாமலும் வேறு எந்த உறவுகளும் இவருடைய இணைப்புக்கு எதிராக செயல்படக்கூடாது என்று நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இரண்டு வீட்டில் பிறந்து வளர்ந்த பிள்ளைகளை இந்த நாளில் ஒன்றிணைத்து பெரிய திட்டத்திற்காய் உங்களுடைய நோக்கத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இவர்கள் இருவரும் ஒன்றிணைந்து கர்த்தரின் பட்சத்தில் யுத்தம் செய்த வீரர்களாக எழுப்புவார்களாக, ஜெபத்திலே வளருவார்களாக, ஆவிக்கு நடவடிக்கை கண்டுபிடிப்பார்களாக, குடும்ப வாழ்வில் ஆசீர்வதித்து ஏற்ற காலத்திலே புத்திர வாக்கியங்களை தருவீராக, கையில் பிரயாசம் வர்த்திகை செய்து பல மடங்கு நன்மைகளை தந்து உயர்த்துவீராக. இவர்களை பார்க்கிற யாரும் மெய்யாகவே இவர்கள் கர்த்தர் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததியில் அறியும்படிக்கு தேவ ஆசீர்வாதத்தை விட்ட குடும்பங்களாய் தேவன் இவர்களை உருவாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே குறைவற்ற செல்வத்தை தந்து நிரந்தர மகிழ்ச்சியை தந்து நம்மை வெற்றியுள்ள வாழ்க்கை சீக்கிரமித்தாரும் கிருபை சமாதான வாழ்விலே குடும்பத்தில் பெருகுவதாக என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். முழங்கால் போடுங்கள். இப்பொழுது எங்கள் தேவனாலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னது போல இந்த நாளிலே பரலோகத்தின் பிதாவாகிய தேவன் அருமையான ரெண்டு பிள்ளைகளையும் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் கிருபையாய் பாதுகாத்து அவர்களை ரட்சித்து அவனுடைய பிள்ளைகளாக மாற்றி இன்றைக்கு ஒரு ஆரோக்கிய குடும்பமாய் இணைத்திருக்கிற அருமையான ரெண்டு பிள்ளைகளை ஆண்டவரை இவர்கள் எல்லா காரியங்களிலையும் கர்த்தரை முன்வைத்து பிள்ளைகள் சகல ஆசீர்வாதங்களையும் இமைக்குரிய இன்னும் ஆவிக்குரிய சகல நன்மையினாலும் நிரப்பப்பட வேண்டும். நல்ல பிதாவே, கிருபையுள்ள ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அருமை பிள்ளைகளை இந்த நாளிலே எங்கள் கண்களுக்கு முன்பாக நீர் ஒன்றிணைத்து ஒரு புதிய குடும்பமாய் ஏற்படுத்தினதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, சொன்ன நல்ல தேவன் கூடவே இருந்து தாங்கி நடத்தி ஆசீர்வதிப்பீராக. செம்மையாருடைய வம்சம் பூமியிலே பலத்திற்கும் என்று எழுதியிருக்கிறபடி என் பிள்ளைகள் எல்லா நிலையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மை பெற்றோங்கி அது நாமத்துக்கு மகிமையாக துதியாக ஆண்டவரை பெற்றோருக்கு மகிழ்ச்சியாக, குடும்பத்தாருக்கு சந்தோஷமாக, தேவனுடைய சபைக்கு ஆசீர்வாதம் பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாய் நமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. யாவிக்குரிய வாழ்வை ஆசீர்வதித்து பிரகாசிக்க பண்ணும். பூமியில அவர்களுக்கு தேவையான எல்லா நன்மைகள், ஆசீர்வாதங்கள், மகிழ்ச்சி, பாதுகாவல், சுகபலன், நன்மைகள் சகலமும் தந்து ஆசீர்வதிப்பீராக. நித்தியத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்முடைய பிள்ளைகள் சோதரித்து உமது நாமத்துக்கு மகிமையாய் ஜீவிக்க கிருபை தருவீராக. எல்லா தீயோருடைய கண்களுக்கும் மறைத்து நன்மையால் திருப்தியாய் சகல ஆசீர்வாதங்களால் முடிசூட்டி மேன்மைப்படுத்துவீராக.
தேவரே நீர் உண்டு பண்ணின சகல ஜாதிகளிலும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்கும்படி செய்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆகியோர் இருவரும் தேவனுடைய சமூகத்தில் கொடுத்த வாக்குறுதிப்படி கணவன் மனைவியாக இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகையினாலே இன்று முதல் இவர்கள் கணவன் மனைவியாக வாழ்வார்கள் என்பதை சபையை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனதினாலே தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதது கடவுள். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதது கடவுள். ஆமென். உட்கார்த்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது மணமக்களின் ஆசீர்வாதத்திற்காக 122 சங்கீதத்தை வாசித்து ஜெபித்து ஆசீர்வாதம் கூறின பின்பும் விவாதம் பதிவு செய்யப்படும். ஏற்கனவே 2 சாட்சிகள் பேர் கொடுத்திருப்பீங்க. நீங்கள் ஆயத்தமாக இருக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பாய். கல்வியல் கல்லூரியிலே பயின்றவர் மணமகள் ஜெசி. பயிலுகிற நாட்களில் மிகுந்த கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவராக விளங்கியிருக்கிறார். இந்த நாளிலே மணமகளாக பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. கல்லூரி நிறுவனத்தின் சார்பாக வாழ்த்துக்களை அன்போடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரிமாறிக்கொள்கிறேன். ஆண்டவர் தாமே அருள் கூர்ந்து காணாவூர் திருமணத்தில் மணமக்களை ஆசீர்வதித்தது போல இந்த மணமக்களை ஆசீர்வதித்து 1000 மடங்கு ஆசிரை அள்ளித்தர வேண்டும் என்று விசேஷமாக இந்த நாளில் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருந்து தன்னுடைய தூதர்கள் மூலமாக உங்களை வழிநடத்தட்டும். வாழ்த்துக்கள். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. இந்த விவாத ஆராதனையிலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற கணத்துக்குரிய எல்லா தெய்வ ஊழியர்கள், சொந்தக்காரர்கள், நண்பர்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். நேற்று வரை நல்ல மழை, ஆனால் இன்றைக்கு நல்ல சூழலை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் புசித்து எல்லாரும் சந்தோஷமாய் கடந்து போங்கள். மணமக்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, கிருபையுள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் எங்கள் கண்களுக்கு முன்பாக அருமையான ஆண்டவரே என்னுடைய துவக்கம் முதல் இந்த விவாகம் நடந்தேறும் இந்நேரம் வரைக்கும் உமது கிருபை எல்லா விதத்திலும் வழங்கினதற்காக ஸ்தோத்திரம். நீர் தந்த அனுகூலங்களுக்காக, உதவிகளுக்காக, ஒத்தாசைகளுக்காக இந்த விவாகத்திலே கர்த்தர் கூட்டி சேர்த்த எல்லா தெய்வ மனிதர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக, குடும்பத்தாருக்காக, உறவுகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் அருமையான புதிய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்து எல்லாவித நன்மைகளால், எல்லாவித ஆசீர்வாதங்களாலும் நிறைத்து மேன்மை பெற்றவர்களாய் அநேகருக்கு சாட்சிகளாய் திகழ கர்த்தர் உதவி செய்வீராக. விவாகரணையிலே பங்கு பெற்ற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். இது எல்லாருக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதியும். வந்து வாழ்த்தின பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஆயத்தம் பண்ணப்பட்டு யாவிலும் தேவன் கிருபை உண்டாயிருப்பதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் வழிநடத்துதலும் நாம் அனைவரோடும் இப்புதிய குடும்பத்தோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பதிவேடுகளை கேட்கிறார்கள். சாட்சிகள் நீங்கள் முன்னே வரும்படி அன்பாய் கேட்கிறோம். வெளியே ஆதாரம் அனைவரும் ஆயத்தமாக இருக்கிறது. போதகர்கள் அநேகர் வந்தது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நேரம் எங்களுடைய அவசரம் கருதி வாய்ப்புகள் கொடுக்க இயலவில்லை. ஆகியோம் உங்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் புசித்து செல்ல அன்பாய் கேட்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பச்சச்சம்மா நெல் எடுத்து குத்தி போடம்மா, அட தேங்காய உடைச்சு திருவி வைய
இனி கர்த்தரி பொறுப்பு. இறைவன் இணைத்த இரு மனமாம் இது இயேசு அருளிய திருமணமாம். இறைவன் இணைத்த இரு மனமாம் இது இயேசு அருளிய திருமணமாம்.
listen to shouting.
ஆசீர்வதிப்பாரே